Hi students, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக் பார்க்கலாம். ஓகேங்களா? இதுல இருந்துமே நமக்கு எக்ஸாம்ல SSCGD பொறுத்த வரைக்கும் 2 கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பா 2ல இருந்து 3 கேள்வி வரைக்கும் கேட்கக்கூடிய ஒரு டாபிக். இதுல ஒரு கேள்வி எப்பவுமே ப்ரொபோர்ஷன்ல இருந்து வரும். ப்ரொபோர்ஷன்ற ஒரு டாபிக் நம்ம தனி அமரன் சீரிஸ்ல ஒரு வீடியோவா பார்த்திருக்கோம். சரியா? அதை பாத்தீங்கன்னாலே 1 மார்க் கண்டிப்பா ஸ்கோர் பண்ணிடலாம். அது என்ன அப்படின்னா இடை விகிதச்சமன், ஓகேவா? இல்ல அப்படின்னா சராசரி விகிதச்சமன் காண்க, அப்படின்னா 3வது விகிதச்சமன் அல்லது 4வது விகிதச்சமன் காண்கன்னு சொல்லிட்டு இந்த விகிதச்சமன் காண்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. அது ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடான டைப் SSCGDல நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா 2025ல கிட்டத்தட்ட ஒரு 42 ஷிஃப்ட் எக்ஸாம் நடந்திருக்கும். இந்த 42 ஷிஃப்ட்ல கிட்டத்தட்ட 30ல இருந்து 35 ஷிஃப்ட் ப்ரொபோர்ஷன்ல இருந்து ஒரு கேள்வி வந்திருக்கும். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான டாபிக் தான் நம்ம ஆல்ரெடி அமரன் சீரிஸ்ல கவர் பண்ணிருக்கோம். அதை பாத்துருங்க. அதுக்கடுத்து இந்த வீடியோ சரியா ரேஷியோ பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம். இது பார்ட் 1 ஆகும். இன்னொரு வீடியோ பார்ட் 2 ஆகும் பார்த்து ரேஷியோ கம்ப்ளீட் பண்ண போறோம். சரியா? அதுவும் என்னன்னு பாத்தீங்கன்னா SSCGDல என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन டிஸ்கஸ் பண்ண மாதிரியே இருக்கும். டாபிக் எப்பவும் போல முடிச்ச மாதிரி இருக்கும். இதுதானே எப்பவுமே நம்மளோட வே. ஓகேவா? டாபிக்கும் முடிப்போம், ப்ரீவியஸ் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுவோம், சேர்த்து ஒரே ஒரு இடத்துல. ஓகேவா? 2 இடத்துல டைம் வேஸ்ட் பண்ணாம. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா கம்பைனிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா சிம்பிள் ரேஷியோன்னு கூட சொல்லுவோம். எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி A:B, B:C ரேஷியோ கொடுத்துட்டு A:B:C, ஓகேவா? இந்த ரேஷியோவும் இந்த ரேஷியோவும் கம்பைன் பண்ணி ஒரு ரேஷியோவா கேட்டிருப்பாங்க. இதுதான் நம்ம ஆன்சர் பண்ண போறோம். சரியா? இது பேசிக்கான கேள்வி. இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. ஓகேவா? ஆனா இதுல ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் என்னமோ எக்ஸாமுக்கு அங்க என்ன சீக்கிரமா நம்மளால ஆன்சர் பண்ண முடியுமோ இந்த மாதிரி ஒரு கேள்வி பாக்குறோம் அப்படின்னா ஒரு 5 செகண்ட்ஸ்ல நம்மளோட ஆன்சரை சொல்லிடலாம். அந்த மெத்தட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். சரியா? பாருங்க, இப்ப A:B 4:5, B:C 3:8 அப்படின்னா A:B:C தானே கேக்குறாங்க ஆப்ஷன்ல. அப்ப 4த்துல ஏதோ ஒண்ணு A:B:C இருக்க போதா? சரி, ஓகே. A:B என்னவா இருக்குன்னு பாருங்க, 4:5 இருக்கு. அப்போ இதுவுமே A:B, இதுவுமே A:B, இதுவும் A:B, இதுவும் A:B. இதுல எதுக்கான ரேஷியோ 4:5 வருதுன்னு பாருங்க. இது 4:5 ஆனா இல்ல. இதுக்கு ரேஷியோ பாத்தீங்கன்னா 4:5 ஆனா இல்ல. இதுக்கு ரேஷியோ பாத்தீங்கன்னா 4:5, இதுக்கு ரேஷியோ பாத்தீங்கன்னா 4:5. அப்ப 2 ஆப்ஷன் இருக்கா? சரி, ஓகே. அடுத்தது B:C 3:8. அப்ப இந்த ஏரியான்றது B:C. ஓகேவா? இதுல எதுக்கு ரேஷியோ 3:8 வருதுன்னு பாருங்க. இதுதானே 3:8. இது பாத்தீங்கன்னா 3:8 கிடையாது. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேவா? நிறைய மெத்தட் இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா இருக்கிறதே ரொம்ப பெஸ்டான மெத்தட் அப்படின்னா இந்த மாதிரி. ஓகேவா? இந்த பேசிக் கேள்வி தான் கேட்கறாங்க. A:B, B:C கொடுத்துட்டு A:B:C கேட்கறாங்க அப்படின்னா நம்ம ஆப்ஷன்ஸை பார்த்தே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்மளோட ஆன்சரை பண்ணிடலாம். சரியா? இதுக்கு அடுத்து இதை எப்படி எல்லாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா A:B 4:5, B:C பாத்தீங்கன்னா 3:8. ஓகேவா? அடுத்தது A:B:C தானே நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரி, ஓகே. இங்க ஃபர்ஸ்ட் ரேஷியோ B ல முடிஞ்சிருக்கு, செகண்ட் ரேஷியோ B ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது மட்டும் ஏன்றது ஃபர்ஸ்ட்ல இருக்கா? அப்ப ரேஷியோல 2 ரேஷியோல ஃபர்ஸ்ட் இருக்கிறத ஏக்கு எடுத்துக்கலாம். அப்ப இந்த ரேஷியோல ஃபர்ஸ்ட் 4, இந்த ரேஷியோல ஃபர்ஸ்ட் 3. அப்ப ஏக்கு 4:3 எடுத்துக்கலாம். Bன்றது சென்டர்ல இருக்கு. அப்ப Bன்றது 2 ரேஷியோலயும் இருக்கு. அப்ப B இருக்க இடத்துல 2த்துலயுமே என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 5 இருக்கு, அந்த இடத்துல 3 இருக்கு, எடுத்துக்கலாம். அடுத்து Cன்றது ரேஷியோல லாஸ்ட்ல இருக்கு இல்லையா? அப்ப இந்த 2 ரேஷியோல லாஸ்ட்ல என்ன இருக்கும் அதை 2 எடுத்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம சிக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகே? அப்போ 5:8 இது எடுக்கும் போது டக்கு டக்குன்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் A, லாஸ்ட் C, மிடில் இருக்கிறது Bன்னு சொல்லி டக்குன்னு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். இது அடுத்து கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். இப்ப இதுக்கு மேல இதை எவ்வளவு சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணலாம். இந்த 3 விகிதத்திலுமே ஏதாச்சும் அடிப்படுற மாதிரி பொதுவான வாய்ப்பாடு இருக்கானா? எதுவும் இல்லை. அப்ப ரேஷியோ பாத்தீங்கன்னா 12:15:40. சரியா? அப்ப இதுதான் நம்மளோட ஆன்சர் ஆகும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இல்லையா இதுக்கு ஒரு n மெத்தட் கூட இருக்கும். ஓகே? ரேஷியோ பாருங்க, 4:5, அடுத்தது பாத்தீங்கன்னா 3:8. ஓகேவா? எப்பவும் போல B இங்க முடிஞ்சிருக்கும், அதே B இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இங்க இருக்கக்கூடிய வேல்யூ தான் அடுத்த ரேஷியோல ஸ்டார்டிங்ல இருக்கும். அப்ப இருக்கும்போது தான் இந்த மெத்தடும் செட் ஆகும், இந்த மெத்தடும் செட் ஆகும். சரியா? ஏக்கு இந்த 4:3. ஓகேவா? சிக்கு இந்த லாஸ்டா 5:8. பிக்கு பாத்தீங்கன்னா இந்த கிராஸ்ல ஓகேவா 3:5 எடுத்தீங்க அப்படின்னா A:B:C சொல்லலாம். சரியா? இதெல்லாம் போக லாஸ்ட் மெத்தட் தான் எப்பவுமே ஃபில்லிங் மெத்தடா இருக்கும். சரியா? அந்த ஃபில் பண்ணுவோம் இல்லையா நாம. இப்ப பாருங்க A:B:C தான் நமக்கு வேணும். A:B 4:5, B:C
3:8. சரியா? இப்போ எந்தெந்த இடம்லாம் காலியா இருக்கோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில் பண்ணணும். இதனால இதை ஃபில்லிங் மெத்தட்னு சொல்றோம். இப்போ இந்த இடத்துல ஒரு வேல்யூ எழுதணும். ஓகே, இங்க பாக்குறோம் இந்த சைடு ஏதாச்சும் இருக்குன்னா இல்ல, அப்ப இந்த சைடுல என்ன இருக்குன்னா 5 இருக்கு, அப்ப இங்க 5 போட்டுக்கிறோம். சரி, இங்க வரும். இதுக்கு இந்த சைடு எதனா இருக்கானா இல்ல, இந்த சைடுல என்ன இருக்குன்னா 3 இருக்கு. சரியா? அப்போ ஏக்கு பாத்தீங்கன்னா 4 × 3, பிக்கு பாத்தீங்க அப்படின்னா 5 × 3, சிக்கு பாத்தீங்க அப்படின்னா 5 × 8. இப்போ இதுக்கு மேல இதுல ஏதாச்சும் அடிக்க முடிஞ்சா அடிக்கணும், அடிக்க முடியல அப்படியே பெருக்கி A:B:C சொல்லுவோம். மோஸ்ட்லி இந்த 4 மெத்தட் தான். ஆனா இந்த 4 மெத்தட்லயே ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்றோம் இல்லையா, இதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும். சரியா? பாத்துக்கலாம். அடுத்தது இது எல்லாம் தாண்டிலும் நம்ம கிளாஸ்ல இந்த எல்லாம் முதல்ல இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தா ஆப்ஷன் யூஸ் பண்ணிடுவோம். இது கொஸ்டின்குள்ள, சரியா? கொஸ்டின்குள்ள போகும்போது ஆப்ஷன் இருக்காது, நாம தான் என்ன பண்ற மாதிரி இருக்கும், கம்பைன் பண்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல கூட நம்ம ரொம்ப ஈஸியா A:B:C எதுவுமே பண்ணாம அப்படியே பார்த்து எடுக்கலாம். ஆர்டரே சேஞ்ச் ஆயிருந்தா கூட தேவையே இல்லை, அப்படியே பார்த்ததுமே நம்மளோட ரேஷியோவை எடுக்கலாம். சரியா? கொஞ்சம் முதல்ல கத்துக்கும் போது கஷ்டமா இருக்கும், ஆனா போக போக ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் ஏ எடுக்கணுமா? இந்த 2 ரேஷியோல இருந்துமே ஏவை எடுக்கணும். சரியா? எதுல ஏ இருக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரேஷியோல தான் ஏ இருக்கு. அப்ப ஏ இருக்க இடத்துல என்ன இருக்கு? 4 இருக்கு. எடுத்துட்டீங்களா? அடுத்து இந்த ரேஷியோலையும் கண்டிப்பா ஏவோட வேல்யூ எடுக்கணும். ஆனா ஏவோட வேல்யூ இங்க இருக்கு அப்படின்னா ஏ இல்ல, அப்ப ஏக்கு பதில் ஒருத்தரை எடுக்கணும். இப்ப ஏ பக்கத்துல யார் இருக்கா? பி இருக்காங்களா? அப்ப இந்த ரேஷியோல பியோட மதிப்பு நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்னா ஏக்கு எடுத்துக்கலாம். சோ ஓகே, அடுத்து பி எடுக்கணுமா? 2 ரேஷியோலுமே பி இருக்கு. அப்ப இந்த இடத்துல பி இருக்க இடத்துல 5, இந்த இடத்துல பி இருக்க இடத்துல 3. அப்ப பி என்ன எடுத்துக்கலாம்னா 5 × 3 எடுத்துக்கலாம். அடுத்தது சி எடுக்கணும். இந்த 2 ரேஷியோல சி எங்க இருக்குன்னு பாருங்க, செகண்ட் ரேஷியோல இருக்கு. சியோட வேல்யூ பாத்தீங்கன்னா 8 எடுத்துக்கலாம். சரியா? ஆனா இன்னொரு ரேஷியோல இருந்தா கண்டிப்பா சிக்கு ஒரு மதிப்பு எடுக்கணும். சி இருந்தா சரி, சி இல்ல அப்படின்னா சிக்கு பதில் ஒரு வேல்யூ எடுக்கும். அப்ப சி பக்கத்துல யார் இருக்கான்னு பாருங்க, பி தானே இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல சிக்கு பதில் யார் எடுத்துக்கலாம்னா பி எடுத்துக்கலாம். அப்ப பியோட வேல்யூ எங்க என்னன்னு பாத்தீங்கன்னா 5. இதை சால்வ் பண்ணா கூட நம்ம என்ன பண்ணிடலாம்னா A:B:C தாராளமா எடுத்துடலாம். கிளாஸ்ல நான் சொல்லி கொடுக்கக்கூடிய மெத்தட் இதுவா தான் இருக்கும். ஏன்னா ஒரு சில இடத்துல ஆர்டர் சேஞ்ச் ஆயிருக்கும். அந்த மாதிரி கேள்விகளும் நம்ம பின்னாடி பார்க்க தான் போறோம். அப்போ உங்களால என் மெத்தடும் யூஸ் பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு லாஸ்ட் மெத்தடும் யூஸ் பண்ண முடியாது. ஃபில்லிங் மெத்தட் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே டைம் ஆகும். ஆர்டர் சேஞ்ச் பண்ணி திரும்ப மாற்றும் போது ரொம்ப டைம் ஆகும். ஆனா எப்படிப்பட்ட கேள்வியா இருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரே ஸ்டெப் தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? இனி நாம ஒன்னு ஆப்ஷன் யூசிங் பார்க்க போறோம், இல்லைன்னா இந்த மெத்தட்ல எல்லா கேள்வியும் பார்க்க போறோம். சரியா? யாருக்கு யார் எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகேவா? அடுத்த கேள்வி. ஓகே, ரெண்டாவது கேள்வி பாருங்க. A:B யோட வேல்யூ 6:7, B:C யோட வேல்யூ 7:9 அப்படின்னா A:B:C தானே கேக்குறாங்க. அப்படி இதுல 3 பேர் இருக்காங்க, அந்த 3 பேருக்கான ரேஷியோ அப்படியே ஆர்டரா தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னும் போது நம்ம எதுவுமே யோசிக்க வேணாம், ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்மளோட ஆன்சர் என்ன பண்ணிடலாம், சொல்லிடலாம். ஓகேவா? A:B என்னவா இருக்கணும்? 6:7 இருக்கும். ஆப்ஷன்ல எதுக்கு 6:7? இது 6:7 ஆனா இல்ல, இது 6:7 தான். இது பாருங்க, இது 6:7 ஆனா இல்ல, இதுவும் 6:7 ஆனா இல்ல. அப்ப நம்மளோட ஆன்சர் பாத்தீங்கன்னா A:B:C ஆப்ஷன் டி மட்டும்தான். நம்ம எந்த வேலையும் பண்ணல. கண்டிப்பா இதை நீங்க எக்ஸாம்ல போய் அட்டென்ட் பண்றீங்க அப்படின்னா 5 செகண்ட்ஸ் அப்படின்றதே இந்த கேள்விக்கு ரொம்ப அதிகம் தான். ஒரு 2 to 3 செகண்ட்ஸ்ல நம்மளோட ஆன்சர் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அழகா டிக் பண்ணிட்டு போயிட்டே இருந்தலாம். சரியா? சரி, ஓகே. இப்ப இதுக்குமே இதுல இன்னொரு ட்ரிக் இருக்கு. இங்க பாருங்க, ரெண்டுத்துலயும் இருக்கக்கூடியது பி தானே. பியோட வேல்யூ எப்படி இருக்குன்னு பாருங்களேன், சமமா இருக்கு. பியோட வேல்யூ எப்படி இருக்கு? சமமா இருக்கு. அப்படி இருக்கும்போது A:B:C என்னன்னா ஏக்கு நேரா இருக்கிறது தான் ஏவோட வேல்யூ, பிக்கு நேரா இருக்கிறது தான் பியோட வேல்யூ, சிக்கு நேரா இருக்கிறது தான் சியோட வேல்யூ. சிக்கு நேரம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 9. ஓகேவா? அப்ப 6:7:9 தான் A:B:C இருக்கும். ஜிடில கேட்கக்கூடிய கேள்விகள் கொஞ்சம் பெரிய கேள்விகளா இருக்கு அப்படின்னா இது நம்மளோட டைரக்ட் கேள்வியா இல்ல, இன்னும் கொஞ்சம் இதுக்காக ஒரு 2 ஸ்டெப் போடுற மாதிரி இருக்கு, வேற ஏதோ எக்ஸ்ட்ராவா கேட்டிருக்காங்க அப்படின்னா கொடுக்கக்கூடிய A:B, B:C மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ்ல இந்த மாதிரி தான் இருக்கும். பியோட பிளேஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ ஈக்குவலா இருக்க மாதிரி இருக்கும். அப்ப இதை பார்த்ததுமே நீங்க உங்களோட ரேஷியோ எடுத்துரும். ஏக்கு நேரா இருக்கிறது ஏவோட வேல்யூ, பிக்கு நேரா இருக்கிறது பியோட வேல்யூ, சிக்கு நேரா இருக்கிறது சியோட வேல்யூன்னு சொல்லிட்டு ஈஸியா நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா உங்களோட ரேஷியோ எடுத்துடலாம். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஒரு கேள்வியான்ற மாதிரி இருக்கும், இது பெரிய கேள்விகள்ல வரும். அப்ப பார்க்கும்போது சீக்கிரமா A:B:C சொல்லணும். அதுக்கு இந்த ட்ரிக் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் கேள்வி. சரி, ஓகே. A:B:C கொடுத்துட்டாங்க, C:D கொடுத்துட்டாங்க. என்ன கேக்குறாங்க அப்படின்னா A:B:C:D. ஓகேவா? மொத்தமா இருக்கிறதே 4 டேர்ம்ஸ் தான். அந்த 4 டேர்ம்ஸ்க்கான ரேஷியோ அப்படியே ஆர்டரா கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க டக்குன்னு ஆப்ஷன் பார்த்து உங்களோட ஆன்சர் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சொல்லலாம். சரி, ஓகே. A:B:C கொடுத்துருக்காங்களா? 2:5:3 ரேஷியோல அப்படி வருதான்னு பார்ப்போம்.
இது 2:5 தான். ஆனா இது 2:5:3 அப்படின்னா இல்ல. அப்ப கண்டிப்பா இது நம்மளோட ஆன்சர் இல்ல. ஓகேவா? இங்க பாருங்க, இது 2:5:3 ஆனா இல்ல. இங்க பாருங்க, இது 2:5:3 அப்படின்னா இதுவுமே இல்ல. ஓகே, இங்க வாங்களேன், 2:5:3 5 டேபிள் வருதா? அப்ப கண்டிப்பா நம்மளோட ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி மட்டும்தான். ரொம்ப ஈஸியா நம்மளோட கேள்வி முடிஞ்சிடும். இதுவே பாருங்க எஸ்எஸ்சி ஜிடியோட கேள்விதான். இந்த மாதிரி கேள்விதான் கேட்கிறாங்க. கவனிச்சுட்டே வாங்க. இந்த வீடியோ முடியும் போது எண்டுல எஸ்எஸ்சி ஜிடில இந்த டைப்ல கேட்டிருந்த ஒரு கேள்வி 2025 நான் ஹோம்ஒர்க்கா கொடுக்க போறேன். அது உங்களால சால்வ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா இந்த வாட்டி எஸ்எஸ்சி ஜிடில கேட்கக்கூடிய கேள்வி உங்களுக்கு இதே மாதிரி செகண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரியா? சரி, ஓகே. இப்போ இதை நீங்க மெத்தடா போடணும் அப்படியெல்லாம் போடணும் அப்படின்னா அந்த எந்த அவசியமே இதுக்கு கிடையாது. அழகா நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா உங்களோட ஆன்சரை டிக் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கேள்வி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 4t = 3v = 12s அப்படின்னா t:v:s என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. tvs தானே இருக்கு. அப்போ tvs அதுக்கான ரேஷியோ தானே கேக்குறாங்க. அப்ப அப்படியே நம்ம ஆப்ஷன் பார்த்துலாமா? இது ஜிடியோட இம்பார்ட்டன்டான ஒரு டைப். இது 2024 ஜிடிலையும் கரெக்டா இந்த டைப்ல கேட்டிருக்காங்க. இதே மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? 25லயும் இதே மாதிரி கேட்டிருக்காங்க. 26லயும் கண்டிப்பா ஒரு 2 ஷிஃப்ட்டுக்காச்சும் இந்த மாதிரி கேள்விகள் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? சரி, பார்ப்போம். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும்போது இதை மட்டும் எடுத்துக்கோங்க. 4t = 3v எடுத்துக்கோங்க. அடுத்தது இதை ரெண்டையும் தனியா எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்ப 3v = 12s கூட எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்ப இதுல இருந்து நமக்கு t:v நம்மளால சொல்ல முடியும். சரியா? t:v நம்மளால என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். t-க்கு இங்க இருக்கக்கூடிய வேல்யூவும் v-க்கு ஈக்குவல் இந்த சைடு இருக்க வேல்யூ எடுத்துக்கோங்க. அப்ப t-க்கு பாத்தீங்கன்னா 3 அப்படின்னா v-க்கு பாத்தீங்கன்னா 4. அப்ப t:v ரேஷியோ 3:4 இருக்கணும். ஆப்ஷன்ல எது அப்படி இருக்கோ அதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? இங்க பாருங்க, இது 3:4 அப்படின்னா இல்ல. ஏன்னா t:v ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 2 தானே. அப்ப இதுல எது 3:4 ஆனா இது 3:4 தான் இருக்கு. அப்போ வாய்ப்பு இருக்கு. அடுத்து இது பாத்தீங்கன்னா 3:4 இல்ல. இது பாத்தீங்கன்னா 3:4 இருக்கு அப்படின்னா இல்ல. அப்ப கண்டிப்பா நம்மளோட ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி மட்டும்தான். ஆப்ஷன் பி மட்டும்தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். நம்ம யோசிக்காம என்ன பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம். இல்ல அடுத்து பாருங்களேன், v:s பாக்குறீங்க. v:s v-க்கு இந்த சைடு இருக்கக்கூடிய வேல்யூ, s-க்கு இங்க இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்துக்கலாமா? அப்ப 12:3 சொல்லலாமா? அப்ப இதுக்கு மேல சுருக்க முடியும் இல்லையா? அப்ப 4:1 சொல்லலாமா? ஏன்னா இது ரெண்டுமே 3வது வாய்ப்பாட்டுல போகும். சுருக்கிட்டோம். அப்ப v:s கூட நம்ம செக் பண்ண எப்படி இருக்கும்னா 4:1 இருக்கும். 4:1 இருக்கா? அப்ப கன்ஃபார்மா இதுதான் நம்மளோட ஆன்சர். நம்ம எதுவுமே என்ன பண்ணிக்க வேணாம், ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். இது நார்மலா இந்த பேசிக் பேட்டர்ன்ல கேக்குறாங்க. ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா t:v:s நம்ம சொல்லிடலாம். ஆனா நமக்கு பெரிய கேள்விகள் போகும்போது இந்த மாதிரி ரேஷியோ வந்திருக்கும். இதை வச்சு நம்ம கேள்வி சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப கண்டிப்பா ஆப்ஷன்ல இந்த மாதிரி ரேஷியோஸ் இருக்காது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நாம தான் ரேஷியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மோஸ்ட்லி இது பேசிக்ல தான் கேட்பாங்க. எங்கேயாச்சும் கொஸ்டின்ல தேவைப்படுது, கொஸ்டின் இதுக்கான ரேஷியோ நம்ம எடுக்கணும் அப்படின்னா அப்ப என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா 4t = 3v = 12s கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா? இதுல இருந்து நமக்கு t:v:s வேணும். டைரக்டா நம்மளோட கேள்வி, நம்ம பெரிய கேள்வியே போய்கிட்டு இருக்கோம். இது நம்மளோட ஆன்சர் கிடையாது. t:v:s இதை வச்சு ஏதோ நம்ம சால்வ் பண்ணோம். ஓகேவா? இப்போ ஒரு 10,000 ரூபாய் ஒரு அமௌண்ட் இருக்கு. அது tvs-க்கு 4t = 3v = 12s அப்படின்ற விகிதத்துல பிரிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா s-ஓட பங்கு என்னன்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க இல்லையா? அப்ப கண்டிப்பா நாம தான் t:v:s கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா t-க்கு கீழே வேல்யூஸ் எழுதணும். அப்ப என்ன பண்ணணும், t பக்கத்துல இருக்க வேல்யூ விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய 2 வேல்யூ எடுத்து t-க்கு நிறைய எழுதணும். 3 × 12. அதே மாதிரி தான் v. ஓகேவா? இப்ப v-க்கு எழுதும்போது v பக்கத்துல இருக்கக்கூடிய வேல்யூவை விட்டுட்டு மீதி 2 வேல்யூ எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா v-க்கு எழுதணும். அப்ப 4 × 12. ஓகேவா? s-க்கும் அதே தான். s எழுதும்போது s-க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வேல்யூ விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய 2 வேல்யூ. அப்ப 4 × 3. சரியா? இப்ப இதுக்கு மேல ஏதாச்சும் இதுல வாய்ப்பாடு சுருக்க முடியுதான்னு பாருங்க. எல்லாத்துலயும் 3வது வாய்ப்பாடு இருக்குல்ல, 1 3 3 4 12 1 3 3 அடிச்சுட்டோமா? அடுத்தது 4வது வாய்ப்பாடு எல்லாத்துக்கும் பொதுவா இருக்குல்ல, அடிக்கலாமா? ஏன்னா ஒரு வாய்ப்பாடு நம்ம அடிக்கிறோம், அந்த இருக்கக்கூடிய எல்லா ரேஷியோக்கும் அடிப்படணும். ஓகேவா? ஏதோ 2த்துக்கு அடிக்கிற மாதிரி இருந்தா நம்ம என்ன பண்ணக்கூடாது, அடிக்கக்கூடாது. சரியா? ஒரு நாள் 4 ஒரு நாள் 4 3 4 12. அப்ப ஃபைனல் ரேஷியோ என்ன வருதுன்னு பாருங்க, 3:4:1. ஓகேவா? இதுதான் t:v:s இருக்கும். இது எங்கேயாச்சும் பெரிய கேள்வி வரும்போது நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா பேசிக்கான கேள்வி அப்படின்னா நீங்க இந்த மெத்தட் கூட யோசிக்க வேணாம். இவ்வளவு எழுதணுமே, ஓகேவா, அதுக்கு நாங்க அதுவே போட்டுட்டு போயிடுவோமே அப்படின்னா அதுதான் கொஞ்சம் யோசிக்கிறோம். சரியா? கண்டிப்பா முதல்ல கத்து கொடுக்கறதுக்காக தான் இது. ஆனா இதை எக்ஸாம்ல இந்த கேள்வியை பார்க்கும்போது நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா 4t = 3v. அப்ப t-ன்றது 3, v-ன்றது 4 மைண்ட்லயே பண்ணிக்கணும்.
3:4. அப்ப T:V எப்படி இருக்கணும்? 3:4 இருக்கணும். அப்ப ஆப்ஷன் எது 3:4 இருக்குன்னு பார்த்தாலே போதும். இதெல்லாம் நீங்க உட்காந்து கை வச்சுட்டு அங்க எழுதி பார்க்கணுமா, போட்டு பார்க்கணுமா அப்படின்னா எந்த அவசியமும் கிடையாது. நீங்க அதை மைண்ட்லயே பண்ணிட்டு போயிடலாம். சரியா? நெக்ஸ்ட் கேள்வி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அதே மாதிரியான கேள்விதான். 3t = 10u மற்றும் 5u = 7v அப்படின்னா T:U:V கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கு. இந்த நாலுத்துல ஏதோ ஒண்ணு T:U:V இருக்க போகுது. அப்ப செக் பண்ணுவோமா? சரி, இதை பாக்குறோம். இதை பார்க்கும்போது T இருக்கு, U இருக்கு. அப்ப இதுல T:U என்ன நம்மளால மைண்ட்லயே சொல்ல முடியும் தானே? T-க்கு 10, U-க்கு 3. அப்ப 10:3 இருக்கும். T:U எப்படி இருக்கும்? என்ன ரேஷியோல இருக்கும்? 10:3 இருக்கும். ஆப்ஷன்ல எது அப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோமா? இது 10:3 அப்படின்னா 7 டேபிள் இது 10:3 தான். இதுவும் 10:3 தான் வருது. இது 10:3 ஆனா இல்ல. இது பாருங்க 10:3 ஆனா இல்ல. 3 டேபிள்ல வருது. 7:5 இருக்கும். இல்ல. அப்ப விட்டுலாமா? சோ ஓகே, மீதி ரெண்டு ஆப்ஷன் தான். சோ ஓகே, அடுத்தது பண்ணலாம். U-க்கும் V-க்கும் ரேஷியோ எங்களால நம்மளால சொல்ல முடியல. U-க்கு 7-உம் V-க்கு 5-உம். அப்ப U:V என்னவா இருக்கும்னா 7:5 இருக்கணும். அந்த மாதிரி எங்க இருக்குன்னு பாப்போமா? கண்டிப்பா இது பார்க்கும்போதே தெரியுது 7:5 கிடையாது. அப்ப கண்டிப்பா இதுதான் நம்மளோட ஆன்சர். பாருங்க, இதுக்கான ரேஷியோ 7:5 தான் வருது. ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, அப்ப இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கூட எக்ஸாம்ல கேட்கும்போது நம்ம ஸ்பீடா பண்ணிடலாம். இதுவுமே SSC GD-யோட கேள்வி. ஓகேவா? நெக்ஸ்ட் கேள்வி போலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. x = ஓகேவா? x = 3/8 × y மற்றும் y = 3/4 × z அப்படின்னா x:y:z தான் கேட்கறாங்க. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் பார்த்தோன்னே நமக்கு ஒரு பயம் வந்துடும். ஏன்னா நம்ம இதெல்லாம் போட்டே பார்க்கலையே, இது மாதிரி ஒரு கேள்வி எல்லாம் நம்ம கண்ணிலே இது வரைக்கும் படலையே அப்படின்னா இதெல்லாம் பெரிய கேள்வியில நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கேள்விதான். ஆனா ஒரு சின்ன ஸ்டெப் நம்மள சேஞ்ச் பண்ண வச்சு நம்ம கேள்வி கஷ்டம்ன்ற மாதிரி காட்டியிருக்காங்க. ஓகேவா? சரி, என்ன அந்த ஸ்டெப் அப்படின்னா இந்த 8ன்றது இங்க டிவைட்ல இருக்கா, அது ஈக்குவலுக்கு இந்த சைடு போகும், பெருக்கல்ல போகுமா? அப்ப போச்சுன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 8x = 3y வந்துருக்குமா? ஏன்னா இங்க டிவைட்ல இருக்கக்கூடிய 8 ஈக்குவலுக்கு இந்த சைடு போகும்போது பெருக்கல்ல போகும். அப்ப 8x = 3y. அப்ப இதுல இருந்து நம்மளால x:y ரேஷியோ சொல்ல முடியுமா இல்லையா? அப்ப x-க்கு 3, y-க்கு 8. அப்ப 3:8. அப்ப ஆப்ஷன்ல எந்த x:y 3:8 வருது அதுதானே நம்மளோட ஆன்சரா இருக்கும். பாப்போமா? இது 3:8 ஆனா இல்ல. இது 3:8 ஆனா ஆமா 3:8 3 டேபிள்ல வருது. ஓகேவா? சோ ஓகே, அடுத்து பார்க்கலாம். இதுவுமே 3:8 தான் வருது. இது 3:8 ஆனா இல்ல. ரெண்டு ஆப்ஷன் போயிடுச்சு. அப்ப இன்னும் ரெண்டு ஆப்ஷனுக்கு அடுத்து இங்க வரும். ஓகேவா? இங்கேயுமே பாருங்க, இந்த டிவைட்ல இருக்கக்கூடிய 4 ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது பெருக்கல்ல போயிடுமா? அப்ப 4y = 3z. இதுல இருந்து y:z என்னவா இருக்கும் நம்மளால சொல்ல முடியுமா இல்லையா? எழுதலாம் வேண்டாம், இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் எழுதிட்டு வரேன். ஆனா நீங்க எக்ஸாம்ல போகும்போது நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை பார்க்கும் போதே ஓகேவா 3ன்றது பாத்தீங்கன்னா y-க்கும் z-ன்றது 4க்கும். அப்ப 3:4 y:z-ன்றது 3:4ன்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துட்டு இது மாதிரி எந்த ரேஷியோல சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, அப்ப y:z இந்த ஏரியாவா? இது பாருங்க 3:4 வருது இல்ல. ஆனா இது 3:4 வருதுல 8 டேபிள் அடிச்சா. அப்ப கண்டிப்பா நம்மளோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். சரியா? எதுவுமே இல்ல, அதேதான் பாக்குறோம். பார்த்துட்டு ஆப்ஷன் எதுக்கான ரேஷியோ கரெக்டா அவங்க கிவன்ல கொடுத்த மாதிரி கொஸ்டின்ல கொடுத்த மாதிரி வருதோ அதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? இது எல்லாமே SSC GD-யோட ப்ரீவியஸ் இயர் கேள்விதான். இந்த லெவல்ல தான் இருக்கும். இதை தாண்டி கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவா கிடையாது. ஓகேவா? நம்ம பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு வீடியோ பார்க்க போறோம். கண்டிப்பா ஈஸி லெவல் டு ஹார்ட் லெவல் வரைக்கும் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா பார்க்க போறோம். அது எல்லாத்தையுமே எப்படி ஈஸியா அப்ரோச் பண்றது. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், அது டஃபாவோ ரொம்ப நேரம் ப்ராக்டிஸ் பண்ற மாதிரியோ எந்த மெத்தட பார்க்க போறது. அந்த கேள்வியை பார்க்கிறோம், பார்த்ததுமே அது எப்படி ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? பார்த்ததுமே எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் புரிஞ்சதுன்னா ஓகே, சூப்பர். அடுத்த கேள்வி போலாம். சரியா? பர்சன்டேஜ்க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த ரேஷியோ கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ஸ்பீடா நம்மளோட ஆன்சர் சொல்லலாம். ஓகேவா? நம்ம கொஸ்டினை வச்சு யோசிக்கும் போதே ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் நமக்கு நிற்கும். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ல அந்த ஒரு ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு போயிடலாம், டிக் பண்ணிட்டு போயிடலாம். தேவையில்லாம நம்ம எந்த மெத்தடுமே போடுவோம். அப்படிப்பட்ட டாபிக் தான் இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன். ஓகேவா? கொஸ்டினை படிக்க போறோம். கொஸ்டினை படிச்சதுமே அதுக்கு சூட் ஆகிற மாதிரி என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்க போறோம். பார்த்துட்டு அழகா என்ன பண்ண போறோம், டிக் பண்ணிட்டு போயிட போறோம். அப்படி ஏதோ ஒரு சில கேள்விகளுக்கு தான் ரெண்டு ஆப்ஷன் போயிடும், ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரெண்டு ஆப்ஷனுக்கு நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஈஸியான மெத்தட்ல அந்த ரெண்டு ஆப்ஷன் எது நம்ம கண்டுபிடிக்கிறதுன்ற மாதிரி தான் எல்லா கேள்வியுமே பார்க்க போறோம். ஃபுல்லா வீடியோ பார்த்துட்டே வாங்க, எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாமே SSC GD-யோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். சரியா? சரி, ஓகே. ஏவின் 4/5 பங்கு என்பது 2/5 பங்கு B-விற்கு சமம் எனில் அப்ப A is
பி காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டு உடனே பயப்படாதீங்க, ரொம்ப ஈஸி தான். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே எழுதுங்க. ஓகேவா? 4/5 பார்ட்ஸ் ஆஃப், அப்ப 4/5 பங்கு ஏ அப்படின்றது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்ற, ஈக்குவலா இந்த சிம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், சமம். ஓகேவா? 2/5 பங்கு பிக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? சரி, ஓகே. இப்ப இதுக்கு மேல நமக்கு A/B தானே வேணும். ரெண்டு சைட்லயும் எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ரெண்டு ஈக்குவலுக்கு ரெண்டு பக்கமும் பின்னங்கள் இருந்துச்சு அப்படின்னா எப்படி அடிக்கலாம் அப்படின்னா, தொகுதிக்கும் தொகுதிக்கும் பகுதிக்கும் பகுதிக்கும் எவ்வளவு அடிக்க முடியுமோ என்ன பண்ணலாம், அடிக்கலாம். இங்க பாருங்களேன், பகுதியில 5க்கு 5 அடிச்சிடலாமா? தொகுதியில பாருங்களேன், 2 2 2 2 4. ஓகேவா? எல்லாம் அடிச்சிட்டோம். ஃபைனலா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 2A = B இருக்குதா? 2A = B. அப்ப இதுக்கு மேல இங்க எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குதா அர்த்தம்ல. அப்ப இதுக்கு மேல நம்மளால A/B சொல்ல முடியுமா, சொல்ல முடியாதா? ஏக்கு இந்த ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய 1ம் பிக்கு ஈக்குவலுக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய 2 எடுப்போமா? அப்ப A/Bன்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 1:2. அப்ப ஆப்ஷன் நம்மளோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 1:2 தான் இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? இதுவுமே SSC GD ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். இதெல்லாம் நிஜமா கஷ்டமே கிடையாதுங்க சார். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி பாருங்க. A/B யோட ரேஷியோ B/C யோட ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. ஆனா கேட்டது என்ன கேட்டிருக்காங்கன்னா A/B/C தான் கேட்டிருக்காங்க. இப்போ இதே மாதிரி பேட்டர்ன் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வந்தோம். ஆனா இந்த கேள்வியில ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, விகிதங்கள் வந்து நார்மலா எண்களா இல்ல பின்னங்களா இருக்கு. ஆனா இது வரைக்கும் இது SSC GD கேட்டது கிடையாது. ஆனா கேள்விகளா வரும்போது இந்த மாதிரி பின்னங்கள்ல ரேஷியோ இருந்திருக்கு. அதை வச்சு நம்ம கேள்விகள் சால்வ் பண்ற மாதிரி கேள்வி GD கேட்டிருக்காங்க. அப்ப கண்டிப்பா இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்ன், இந்த கம்பைனிங் ரேஷியோ டைப்ல கொஸ்டின்ஸ் கேட்டு தான் இருக்காங்க. ஒரு முறை ஏதாச்சும் யோசிச்சு கேட்டுட்டே தான் இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இந்த வாட்டி அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா கொஞ்சம் கொஸ்டின் டஃபா கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. ஆனா எதுவுமே டஃபா அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, பாப்போமா? என்ன மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா A/B நார்மலா நம்பர்ஸா இருந்தா, B/C நார்மலா நம்பர்ஸா இருந்தா, இப்ப 5:2ன்ற மாதிரி இருந்தா நம்ம ஈஸியா A/B/C சொல்லிடுவோம்ல. அதே தான் நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இதையே என்ன பண்ணிக்கணும், குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கோங்க. 3 × 3 9ங்களா, 2 × 4 14. இதுக்கு மேல சுருக்க முடிஞ்சா சுருக்குங்க, சுருக்க முடியல அப்படின்னா A/B யோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 9:14. A/B யோட வேல்யூ என்னது? 9:14. B/C யோட வேல்யூக்கு அதே தான். சரியா? ஒண்ணுமே இல்ல, குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கோங்க. 1 7 7 5 1 5. அப்ப B/C யோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 7:5. இப்ப மாறிடுச்சா? பின்னமாவே இருந்தாலும் அது இந்த மாதிரி குறுக்கு பெருக்கல் பண்ணதுக்கு அப்புறம் அது நார்மலா எண்களா மாறிடும். இப்ப இதுக்கு நம்ம என்ன ட்ரிக் யூஸ் பண்ணி ஆப்ஷன் இருந்து சூஸ் பண்ணுவோம் அப்படின்றத அதே மெத்தட நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். அப்ப A/B எப்படி இருக்கும்னா 9:14 இருக்கும். இது 9:14 இல்ல, இது 9:14 இல்ல, இது 9:14 தான் இருக்கு. இது 9:14 இல்ல. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஈஸியா தானே சார் இருக்கு? ஓகேவா? இதே மாதிரி தான் இருக்கும். அப்ப நமக்கு தெரியணும், அப்ப இந்த மாதிரி கேள்வினா இதை இப்படிதான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். ஓகே, அப்ப இந்த பின்னங்களை கொடுத்தாலும் யோசிக்காதீங்க. குறுக்கு பெருக்கல் எடுத்தீங்க அப்படின்னா அது நார்மலா நமக்கு எண்களா மாறிடும். இப்ப இதுக்கு மேல நம்ம இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரேஷியோ சொல்லிக்கலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி. ஓகே, அடுத்தது பாருங்க. A/B B/C யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, C/D கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு A/C கேட்டிருக்காங்க. SSC GD யோட கேள்விதான். ஓகேவா? இதை எல்லாரும் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஆனா நம்ம ஓகேவா, நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம் கிளாஸ்லயும் ஆகட்டும் நம்மளோட பசங்களுக்கு அப்படின்னா டக்குன்னு பார்த்ததுமே எடுத்துடலாம். சரியா? அந்த மாதிரி மெத்தட் தான் சொல்ல போறேன். ஆனா முதல் முறை இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு மெத்தடை நீங்க கேட்கறீங்க அப்படின்னா கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஒரு முறைக்கு 2 முறை இதை வச்சு கேட்டு பாருங்க இந்த வீடியோல. அப்புறம் உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடும். இனி எந்த மெத்தடுமே என்ன பண்ண மாட்டீங்க, ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஓகேவா? A/B என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 12:15 கொடுத்துருக்காங்களா? அடுத்தது பாருங்க B/Cன்றது 15:16. ஓகேவா? C/Dன்றது பாத்தீங்க அப்படின்னா 4:7. இதை கூட எடுத்து எழுத வேண்டியதே இல்லை, ஸ்கிரீன் அது இருக்க போது அப்படியே பார்த்ததுமே உங்களால A/C என்னன்றது சொல்ல முடியும். ஜஸ்ட் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? இது கூட தேவையில்ல. இந்த கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல பார்த்து A/C என்ன இருக்குன்றதை டக்கு டக்கு நீங்க என்ன பண்ணிடலாம்னா எழுதிடலாம். இப்ப ஏக்கான பங்குகள் எடுக்கணும். ஓகேவா? ஏக்கான மதிப்புகள் என்னன்னு எடுத்து கீழே எழுதணும், சிக்கான மதிப்புகள் என்னன்னு சொல்லி எடுத்து கீழே எழுதணும். மொத்தமா இங்க எத்தனை ரேஷியோ இருக்கு அப்படின்னா 3 ரேஷியோ இருக்கு. அப்ப கண்டிப்பா ஏக்கு 3 மதிப்புகள் எழுதணும், சிக்குமே பாத்தீங்கன்னா 3 மதிப்புகள் எழுதணும். அவ்வளவுதான். சரியா? அப்ப இந்த 3 ரேஷியோல எங்கெல்லாம் இருக்கோ எடுத்து எழுதிருங்க. ஓகேவா? எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான்
மட்டும்தான் இருக்கு. அப்ப இங்க ஏவோட வேல்யூ என்ன இருக்குன்னா 12. சரியா? அடுத்தது இந்த ரேஷியோட கண்டிப்பா ஏவோட மதிப்பு எடுக்கணும். இந்த ரேஷியோட கண்டிப்பா ஏவோட மதிப்பு எடுக்கணும். ஏ இருந்தா சரி, ஏ இல்லைன்னா ஏக்கு பதில் யாரோ ஒருத்தரோட மதிப்பு அங்க எடுக்கணும். சரியா? இப்போ இங்க ஏ இல்ல, ஆனா ஏ பக்கத்துல யார் இருந்தாங்க? பி இருந்தாங்களா? அப்ப இந்த ரேஷியோல பியோட வேல்யூ நீங்க ஏன்னு எடுத்துக்கலாம். சரியா? அப்ப இங்க பியோட வேல்யூ என்ன 15 எடுத்துக்கலாம். அப்ப ஏக்கு இங்க என்ன எடுத்துக்கலாம்? நீங்க 15 எடுத்துக்கலாம். அடுத்து இந்த ரேஷியோ வரணும். இந்த ரேஷியோ நீங்க என்ன பண்ணணும்னா ஏக்கு ஒரு மதிப்பு எடுக்கணும். அப்ப ஏக்கு பதில் யார் எடுக்கலாம் அப்படின்னா பி எடுக்கலாம். பி இருக்காங்களான்னா பி இல்ல. அப்ப பாருங்க, அப்ப பிக்கு பதில் யார் எடுக்கலாம்னா பி பக்கத்துல இருக்கக்கூடிய சிய பிக்கு பதில் எடுத்துக்கலாம். அப்ப இங்க சி என்னன்னு எடுத்துக்கலாம்னா நீங்க ஏக்கு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்ப இங்க பாத்தீங்கன்னா 4 × 4. ஓகேவா? அடுத்தது சி எடுக்கணும். சரி, சி எந்தெந்த ரேஷியோல இருக்குன்னு பாருங்க. இந்த ரெண்டு ரேஷியோலுமே சியோட மதிப்பு இருக்கு. அப்ப இருந்தா சியோட மதிப்பே எடுத்துருங்க. இல்லைன்னா தான் அவங்களுக்கு பதில் யார் எடுக்கணும்னு சொல்லி யோசிக்கும். அப்ப இங்க சியோட மதிப்பு பாத்தீங்கன்னா 4, இங்க சியோட மதிப்பு பாத்தீங்கன்னா 16 எடுத்தாச்சா? அடுத்தது இன்னும் ஒரு ரேஷியோல மட்டும் தான் எடுக்கல. சரி, இங்க வரலாம். இங்கே சி தான் எடுக்க போறோம். சி இல்ல. அப்ப சிக்கு பதில் யார் எடுக்கலாம் அப்படின்னா ஒன்னு டி எடுக்கலாம், இல்ல அப்படின்னா பி எடுக்கலாம். இங்க டி இருக்காங்களான்னா இல்ல, அப்ப பி இருக்காங்க. அப்ப சிக்கு பதில் யார் எடுத்துக்கலாம்? பி எடுத்துக்கலாம். அப்ப பியோட வேல்யூ பாத்தீங்கன்னா 5. ஓகேவா? இது எவ்வளவு சால்வ் பண்ண முடியும்? சால்வ் பண்ணீங்கன்னா A/C நமக்கு ஈஸியா வந்துடும். ஓகேவா? 4க்கு 4 அடிச்சிடலாமா? அடுத்தது 1 5 5 3 5 15. அடுத்தது பாருங்க, 4 4 16 3 4 12. இதுக்கு மேல எல்லாமே அடிச்சாச்சு. இன்னும் அடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அப்ப 3 × 3 9. இங்க பாத்தீங்கன்னா வெறும் 4 மட்டும் தான் இருக்கு. அப்ப A/C பாத்தீங்க அப்படின்னா 9:4. நிஜமா இதை சொல்லும் போது என்னமோ ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கும். நான் பொறுமையா உங்களுக்கு புரியணும், இது வரைக்கும் இந்த மாதிரி மெத்தட் எங்கேயும் பார்த்திருக்க மாட்டீங்க, புரியணுன்றதுக்காக சொல்லியிருப்பேன். ஆனா இதை ரொம்ப ஸ்பீடா பண்ணலாம். இனி வரக்கூடிய கேள்வி எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்ப பாருங்க, A/B, B/C, C/D கொடுத்துட்டு A/B, C/D கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இது வரைக்கும் ஆப்ஷன்ல பார்த்தோம் இல்லையா, A/Bக்கு என்ன இருக்கணும், B/Cக்கு என்னவா இருக்கும், C/Dக்கு என்னவா இருக்கும்னு சொல்லி பார்த்து பண்ணிடலாம். ஆனா இங்க அப்படி கேட்கல. இருக்கக்கூடிய 4 வேல்யூஸ்ல ஏதோ 2 வேல்யூக்கான ரேஷியோ கேட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளால எந்த ஆர்டருமே வச்சு ஆப்ஷன் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கடுத்து பெஸ்டான மெத்தட்னா யாருக்கு யார் எடுக்கும்னு சொல்லி போட்டு ரேஷியோ எடுத்து தான் நம்மளால என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். அப்ப பாத்தீங்கன்னா A/Cன்றது 9:4. இதுக்கு வேற என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணலாம்ன்றது நான் சொல்லிடுறேன். ஃபில்லிங் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு என்ன அப்படின்னா A/B/C/D எடுத்து என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். A/Bன்றது பாத்தீங்கன்னா 12:15, B/Cன்றது பாத்தீங்கன்னா 15:16, C/Dன்றது 4:9. அப்ப C/Dக்கு நிறைய 4:9 எழுதிடும். சரியா? அடுத்தது எந்தெந்த பிளேஸ்லாம் காலியா இருக்கோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில் பண்ணணும். அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். சரியா? சரி, இந்த இடத்துக்கு ஃபில் பண்ணணும். இந்த பக்கம் எதுவும் இல்லை, ஆனா இந்த பக்கம் என்ன இருக்கு, 5 இருக்கு இல்லையா, அந்த 5 எடுத்துட்டு இங்க 2 இடத்துலயும் போட்டுக்கணும். அடுத்து இந்த இடத்துல வரும், இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய 15, இங்க வரும் இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய 16. ஓகேவா? இங்க வரும், இந்த சைடு எதுவும் இல்லை, இந்த சைடுல 4 இருக்கு இல்லையா, அப்ப இந்த 2 இடத்துல என்ன பண்ணிக்கிறோம், 4 எடுத்து ஃபில் பண்ணிக்கிறோம். அடுத்தது A/C தானே கேட்டாங்க. அப்போ ஏவோட வேல்யூ இது, சியோட வேல்யூ இது. இதை மட்டும் எடுத்து எழுதி நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சொல்லிடலாம். 5 × 16 × 4. ஓகேவா? அப்ப இதை எவ்வளவு சால்வ் பண்ணணும், சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் 9:4 வரும். சரியா? ஆனா கண்டிப்பா இதை நம்ம நிறைய முறை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்போம். அதனால நமக்கு என்னமோ இந்த மெத்தடை விட இந்த மெத்தட் ஈஸியா இருக்க மாதிரி தெரியும். ஆனா இந்த மெத்தட் நம்ம இதெல்லாம் எழுதி காலியான இடங்கள்லாம் ஃபில் பண்ணி அதுக்கப்புறமா ரேஷியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த மெத்தடை பிராக்டிஸ் பண்ற வரைக்கும் தான் கஷ்டமா இருக்கும். பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சரே இங்க இருந்து தான் ஆரம்பிக்கும். உங்களோட ஆன்சரே ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப் தான், இதை சால்வ் பண்ணா உங்களோட ஆன்சர் முடிஞ்சிடும். ஓகே? இந்த மாதிரி 2 ஸ்டெப்ல என்ன பண்ணலாம்னா நீங்க ஆன்சர் சொல்லலாம். ஓகேவா? இதுக்கு லீஃப் மெத்தட் கூட இருக்கு. ஓகேவா? A/B, B/C கொடுத்துட்டு A/B/C கேட்கும் அந்த n போட்டோம் இல்லையா, தலைகீழ் n போடுறது, அதுவும் போடலாம். இந்த மாதிரி A/B/C, C/D எல்லாம் கொடுத்துட்டு கேட்கறாங்க அப்படின்னா லீஃப் மெத்தட் இருக்கு, அந்த மெத்தட் கூட யூஸ் பண்ணலாம். சரியா? ஓகேங்க, பாத்துக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? A/Bன்றது 12:5, B/Cன்றது பாத்தீங்க அப்படின்னா 15:16, C/D பாத்தீங்க அப்படின்னா 4:7. அது என்ன லீஃப் மெத்தட் அப்படின்னா ஓகேவா, இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, எல்லாத்துலயும் ரேஷியோல ஃபர்ஸ்ட் இருக்கிறது A. அடுத்து இது பாத்தீங்க அப்படின்னா D. ஓகேவா? 12 × 15 × 4 A, 5 × 16 × 7ன்றது D க்கு எடுத்துக்கணும். சரியா? அப்போ B க்கு என்ன எடுக்கணும் அப்படின்னா 5 × 15 × 4 இது பாத்தீங்க அப்படின்னா B க்கு எடுக்கணும். C க்கு பாத்தீங்கன்னா 4 × 16 × 5. இது பார்க்கும்போது ஒரு லீஃப் மாதிரி இருக்கு இல்லையா, ஓகேவா? அதனாலதான் இது லீஃப் மெத்தட். சரியா?
இது பிக்கும் இது பாத்தீங்கன்னா சிக்கும் எடுத்துக்கலாம். அப்ப பியோட வேல்யூ பாத்தீங்கன்னா 5 into 15 into 4, சியோட வேல்யூ பாத்தீங்கன்னா 4 into 16 into 5 எடுத்தீங்கன்னா கூட உங்களோட ஆன்சர் வந்துடும். அப்ப இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா அவங்க என்ன கேட்கறாங்கன்னு பாருங்க. சப்போஸ் இங்க பாருங்க B is to D கேட்கறாங்க அப்படின்னா பிக்கு பாத்தீங்கன்னா 5 into 15 into 4, 5 into 15 into 4 எடுத்துக்கிறோம். டிக்கு பாத்தீங்கன்னா 5 into 16 into 7, 5 into 16 into 7. இதை சால்வ் பண்ணா நீங்க என்ன பண்ணிடலாம், B is to C சொல்லிடலாம். ஓகேவா? இந்த மெத்தட்ல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் கேள்வி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. G is to H is to J கொடுத்திருக்காங்க, J is to K கொடுத்திருக்காங்க, G is to K கேக்குறாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது ஒண்ணு ஃபில் பண்ற மாதிரி போடணும். அப்படி இல்லைன்னா யாருக்கு யார் இருக்கணும்னு தெரிஞ்சா தாராளமா போட்டலாம். இதை ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். இல்ல கொஞ்சம் நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா யாருக்கு யார் எடுக்கணும்னு யோசிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். எதுவுமே நீங்க பண்ண வேணாம். ஜி தான் எடுக்கணும். எந்த ரேஷியோல ஜி இருக்குன்னு பாருங்க. இருக்கிற ரெண்டு ரேஷியோ தான். இது ஒரு ரேஷியோ, இது ஒரு ரேஷியோ. இதுல எதுல ஜி இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரேஷியோல இருக்கு. இங்க ஜியோட வேல்யூ பாத்தீங்கன்னா 5 எடுத்துட்டீங்களா? அப்ப இன்னொரு ரேஷியோ இதுல இருந்தும் ஜியோட வேல்யூ எடுக்கணுமா? இதுல ஜி இல்ல. அப்ப ஜிக்கு பதில் யார் எடுக்கலாம்னு பாக்குறோம். அப்ப ஜி பக்கத்துல எச் இருக்கு, ஜே இருக்கு. அப்ப ஜிக்கு பதில் எச் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜே எடுக்கலாம். இதுல எச் இருக்கானா? இல்ல, ஜே தான் இருக்கு. அப்ப இங்க ஜேவோட வேல்யூ என்னவோ அது ஜிக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். அப்ப ஜிக்கு பாத்தீங்கன்னா 2. ஓகேவா? அடுத்து கே எடுக்கும். இந்த ரெண்டு ரேஷியோல எதுல கே இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கு. அப்ப இதுல கேவோட வேல்யூ பாத்தீங்கன்னா 5 எடுத்துட்டீங்களா? அடுத்தது இங்க வரும். இதுல கே இல்ல. இப்ப கேக்க பதில் யாரையாச்சும் எடுக்கணும்ல. அப்ப கே பக்கத்துல யார் இருந்தாங்களோ அவங்கதான் கேக் எடுக்கணும். அப்ப கே பக்கத்துல ஜே இருக்கா? அப்ப ஜேவோட வேல்யூ என்னவோ அதை நம்ம இங்க கேக்கு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப இதுக்கு மேல பாருங்க, அப்படியே நம்ம அடிச்சிடலாமா? அடிச்சா நமக்கு ரேஷியோ என்ன வருதுன்னு பாருங்க. G is to K ஓட வேல்யூ 1:1. ஓகேவா? என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா 1:1. ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ரொம்ப சீக்கிரமா இருக்கும் இந்த மெத்தட். யாருக்கு யார் எடுக்கணும்னு நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பீடா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பார்க்கலாம். இன்னைக்கு ஃபுல்லாவுமே நம்ம இந்த மெத்தட்லயே பார்க்கலாம். இது உங்களுக்கு ஒரு சிலர் ரொம்ப புதுசா இருக்கலாம். ஆனா இந்த மெத்தடை நீங்க எல்லாமே பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரேஷியோ ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி போலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. A is to B ஓட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா ஓகேவா, A is to B ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 2:3. அடுத்து பாருங்க, A is to C ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 10:21 அப்படின்னா அவங்க என்ன கேக்குறாங்கன்னா B is to C கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? B is to C கேக்குறாங்க. அப்ப இந்த மாதிரி கேள்வி எப்படி ஆன்சர் பண்றது அப்படின்னா இதுக்கு நீங்க ஃபில்லிங் மெத்தட் போட்டாலும் செட் ஆகாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட், லாஸ்ட்டுக்கு லாஸ்ட், சென்டர் எடுத்தாலும் செட் ஆகாது. ஓகேவா? அப்ப ஏன் செட் ஆகாது அப்படின்னா இது எல்லாத்துக்குமே ஓகேவா ஃபில்லிங் மெத்தட் போட்டாலும் சரி, இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட், லாஸ்ட்டுக்கு லாஸ்ட், சென்டர்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ரேஷியோ எப்படி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ரேஷியோல முடிஞ்சது செகண்ட் ரேஷியோல ஸ்டார்டிங்ல இருக்கணும். அப்ப இங்க பில முடிஞ்சிருக்குன்னா செகண்ட் ரேஷியோல பில ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்படி இருந்தாதான் செட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி மாத்தினதுக்கு அப்புறம் தான் நம்மளால ஃபில் பண்ணக்கூடிய மெத்தடுக்கோ இல்ல என் மெத்தடோ எதுவா இருந்தாலுமே போட முடியும். அப்ப என்ன பண்ணலாம்னா நாம தான் யோசிக்கிறோம். அப்ப இங்க ஏல ஸ்டார்ட் ஆயிருக்கா, அப்ப இந்த ரேஷியோ ஏல முடிஞ்ச மாதிரி மாத்திக்கலாம் அப்படின்னு யோசிச்சு அப்ப இத B:A மாத்திக்கணும். B:A வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 2:3. ரேஷியோ மாத்தும் போது இங்கே விகிதமும் மாறும். பிக்கு வந்து 3 பங்கு இருக்கு, ஏக்கு பாத்தீங்கன்னா 2 பங்கு இருக்கு. அப்போ ஏக்கு நான் என்ன எழுதிக்கணும், 2 எழுதிக்கணும். அப்ப B:A 3:2 அப்படின்னா A:C ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 10:21. ஓகே, இப்ப இதுக்கு மேல என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கம்பைன் பண்றீங்க. நீங்க ஃபில் பண்ற மெத்தட்ல தான் போடுறீங்க அப்படின்னா இந்த ரேஷியோ தானே இப்ப உங்க கையில இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க, பி தானே. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பி தான் எழுதணும். செகண்ட் என்ன இருக்கு, ஏ இருக்கு, அதுதான் எழுதணும். அடுத்து தேர்ட் பாத்தீங்கன்னா சி தான் இருக்கு. அப்ப சி. அப்போ நீங்க கம்பைன் பண்ணி ஒரு ரேஷியோ உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா, அது என்ன அப்படின்னா B:A:C தானே கண்டி, A:B:C கிடையாது. ஓகே, ஃபில் பண்ண வேணா பார்க்கலாம். 3:2 10:21. இதுல நமக்கு யார் வேணும்? இப்போ முதல்ல இங்க ஃபில் பண்ணிடலாம் இல்லையா. 2 இங்க ஃபில் பண்ண என்ன வரும், 10. ஃபில் பண்ணியாச்சா? சரி, ஓகே. நமக்கு யார் வேணும், B:C மட்டும் தான் வேணும். அப்ப B யோட வேல்யூ 3:10, C யோட வேல்யூ பாத்தீங்கன்னா 2:21. எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிக்கணும். ஒரு முறை 7 முறை, ஒரு முறை 5 முறை. அப்ப B:C பாத்தீங்கன்னா 5:7. இது நம்ம பொறுமையா வீட்டுல போடும்போது உட்காந்து போட்டுக்கலாம். சரியா? பொறுமையா என்ன பண்ணலாம், வீட்டுல உட்காந்து பிராக்டிஸ் பண்ணும்போது பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆனா எக்ஸாம்க்கு இந்த மெத்தட் சூட் ஆகுமா, எக்ஸாமுக்கு இந்த மெத்தட் செட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும். ஆர்டர் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும், ஆர்டரை சேஞ்ச் பண்ணணும், அதுக்கடுத்து ஃபில் பண்ணணும், அதுக்கடுத்து என்ன தேவையோ அதை எடுத்து ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இதுக்கெல்லாம் டைம் இருக்கா அப்படின்னா இல்லை. ஆனா யாருக்கு யார் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட ஆன்சர் இது மட்டும்தான். ஓகேவா? இதுக்கெல்லாம் உங்களுக்கு வேலையே கிடையாது. பாப்போமா யார் தேவை,
B/C தான் தேவை. சரி ஓகே, ரெண்டு ரேஷியோ இருக்கு. இந்த ரெண்டு ரேஷியோல B எங்க இருக்குன்னு பாப்போமா? இங்க B இருக்கு. அப்ப இங்க B யோட வேல்யூ 3 எடுத்துக்கிட்டோமா? அப்ப இங்க B எடுக்கணும்ல, B இல்ல. அப்ப B க்கு பதிலா யார் எடுக்கலாம்? B பக்கத்துல யார் இருந்தா A. அப்ப இங்க A வோட வேல்யூ B க்கு எடுத்துக்கலாமா? அப்ப A வோட வேல்யூ பாத்தீங்கன்னா 10. அத நம்ம B க்கு எடுத்துக்கிறோம். சரி, அடுத்து இங்க வரும். C எடுக்கணுமா? எந்த ரேஷியோல C இருக்கு? செகண்ட் ரேஷியோல C இருக்கு. அப்ப C யோட வேல்யூ 21 எடுத்துட்டோமா? அடுத்து இந்த ரேஷியோல C எடுக்கணும். C இல்ல. அப்ப C க்கு பதிலா யார் எடுக்கலாம்னா C பக்கத்துல யார் இருந்தா? A தானே இருந்தா. அப்ப இங்க A வோட வேல்யூ நீங்க யாருக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா C க்கு எடுத்துக்கலாம். அப்ப A வோட வேல்யூ பாத்தீங்கன்னா 2. எவ்வளவு சால்வ் பண்ண முடியும்? சால்வ் பண்ணா B/C வந்துடும். சரியா? பாருங்க, ஒரு முறை 7 முறை, ஒரு முறை 5 முறை. அப்ப ரேஷியோ பாத்தீங்கன்னா 5:7 முடிஞ்சிருச்சா? இவ்வளோ பெருசு நம்ம போட்டோம். ஆனா யாருக்கு யார் எடுக்கணும்ன்ற மெத்தட் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஏரியா மட்டும்தான் நம்மளோட ஆன்சர். ரொம்ப ஸ்பீடா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்மளோட எக்ஸாம்ல நம்மளோட ஆன்சரை சொல்லிடலாம். இந்த மெத்தட் இங்க மட்டும்தான் யூஸ் ஆகுமா? இந்த பேசிக் கேள்விக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமானா இல்ல, நம்ம பெரிய பெரிய கேள்விகள் போடும்போது கூட இந்த ரேஷியோ மெத்தட் ரொம்ப ஈஸியா இருக்கும். டக்குன்னு ஒரு ஸ்டெப்ல நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு அடுத்தது என்ன தேவையோ பிரிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருந்துடலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி. சரி ஓகே, அடுத்து பாருங்க. A/B யோட வேல்யூ 3:5, C/B யோட வேல்யூ 3:2, C/D யோட வேல்யூ 5:6 அப்படின்னு கொடுத்துட்டு A/D கேக்குறாங்க. சரி ஓகே, A/D கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்டே எடுத்துருவேன், Dக்கு லாஸ்டே எடுத்துருவேன் யோசிக்கலாம். ஆனா அது எங்க அப்படின்னா கரெக்டா இருக்கணும் ஆர்டர். இப்போ B ல முடிஞ்சிருக்கா? அடுத்த ரேஷியோ B ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கணும். இல்ல அப்படின்னாலே கண்டிப்பா ஆர்டர் மிஸ் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் ரேஷியோல ஃபர்ஸ்ட் இருக்கிறதெல்லாம் எடுத்தா A, லாஸ்ட் எல்லாம் எடுத்தா D. அந்த மெத்தட் கண்டிப்பா இங்க செட் ஆகாது. ஓகேவா? அப்ப இதுக்கும் என்ன மெத்தட் சூட் ஆகும்னா யாருக்கு யார் எடுக்கணும்னு யோசிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, A எடுத்துருவோமா? ஒரே ஒரு ரேஷியோ மட்டும் தான் A இருக்கு. அப்ப Aக்கு இங்க 3 எடுத்துட்டோமா? இந்த ரேஷியோல A எடுக்கணும், A இல்ல. அப்ப Aக்கு பதில் A பக்கத்துல இருந்த B. அப்ப B யோட வேல்யூ இங்க பாத்தீங்கன்னா 2 எடுத்துட்டீங்களா? அடுத்து இங்க வரும். A தான் எடுக்கணும், A இல்ல. Aக்கு பதில் B எடுக்கலான்னு பார்த்தோம், B-யும் இல்ல. அப்ப B-க்கு பதில் யார் எடுக்கணும்னா B பக்கத்துல யார் இருந்தா C. அப்ப இங்க C யோட வேல்யூ யாருக்கு எடுத்துக்கலாம்? B-க்கு எடுத்துக்கலாம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா 5. சரியா? அடுத்தது D எடுக்கணும். D எங்க இருக்கு? இந்த ரேஷியோல லாஸ்ட்ல மட்டும்தான் இருக்கு. அப்ப 6ன்னு எடுத்துக்கிட்டோம். சரியா? ஓகே, இந்த ரேஷியோல D எடுக்கணுமா? D இல்ல. D-க்கு பதில் C எடுத்துடலாமா? 3. ஓகேவா? அடுத்து இந்த ரேஷியோ வரும். D தான் எடுக்க வந்தோம், D இல்ல. D-க்கு பதில் C, C-யும் இல்ல. அப்ப C-க்கு பதில் B. அப்ப B யோட வேல்யூ பாத்தீங்கன்னா 5. அவ்வளவுதான். A/D எழுதியாச்சு. இதை சால்வ் பண்ணா A/D-க்கான ரேஷியோமே வந்துடும். இது முதல்ல சொல்லும் போதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி தெரியும். யாருக்கு யார் குழப்பமா இருக்கு அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா நிறைய கேள்வி பிராக்டிஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே சொல்லாம பார்த்ததுமே ஸ்பீடா என்னென்ன வேல்யூஸ் எடுக்கணுமோ அந்த ரேஷியோல இருந்து எடுத்து போட்டு ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? 3க்கு 3 அடிச்சிடலாமா? ஒரு முறை 3 முறை. அடுத்தது 5க்கு 5 கூட அடிச்சிடலாமா? ஃபைனல் நமக்கு ரேஷியோ என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா 1:3. அப்ப A/D யோட ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 1:3. ஆப்ஷன் C தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? அப்படி இல்ல இது செட் ஆகல, நான் பேசிக் மெத்தட்ல தான் போடுவேன் அப்படின்னா ஆர்டரை கரெக்டா மாத்துங்க. இங்க B ல முடிஞ்சிருக்கு, அப்ப இங்க B ல ஸ்டார்ட் ஆகணும். இங்க C ல ஸ்டார்ட் ஆயிருக்கு, அப்ப இது C ல முடியணும். அப்ப இத B/C திருப்பி போட்டா 2:3 மாறிடும். அப்ப இதுக்கு மேல A/B, B/C, C/D. நீங்க ஃபில்லிங் மெத்தடும் யூஸ் பண்ணலாம், லீஃப் மெத்தடும் யூஸ் பண்ணலாம். சரியா? இதுக்கு மேல நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் இல்ல லாஸ்ட், ஏன்றது ஃபர்ஸ்ட்ல தானே இருக்கு. அப்ப ரேஷியோல ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்னா A கிடைச்சிரும். Dன்றது லாஸ்டா இருக்கு இல்லையா? அப்ப இந்த ரேஷியோல லாஸ்டா இருக்கிறதெல்லாம் லாஸ்டான இதுதான். ஓகே, நம்ம மாத்திட்டோம். அப்ப இது கிடையாது. ஓகேவா? லாஸ்டா இருக்கிறதெல்லாம் எடுத்தா என்ன கிடைக்கும்னா D-க்கான ரேஷியோஸ் கிடைக்கும். இதெல்லாம் சால்வ் பண்ணா A/D கூட சொல்லலாம். சரியா? ஆனா ஆர்டர் முக்கியம். மத்த எந்த பேசிக் மெத்தட்ல போனாலுமே ஓகேவா, ஃபில்லிங் மெத்தடு, லீஃப் மெத்தடு, என் மெத்தடு, ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட், லாஸ்ட்டுக்கு லாஸ்ட், எந்த மெத்தட் எடுத்தாலும் ஆர்டர் முக்கியம், மறந்துடாதீங்க. ஆனா இந்த ஒரு மெத்தடு மட்டும் யாருக்கு யார் எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் பத்தி எந்த கவலையுமே இல்லை. அவன் எப்படி தூக்கி போட்டு கொடுத்திருந்தாலுமே அழகா ஒரே ஸ்டெப்ல உங்களோட ஆன்சர் நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சொல்லிடலாம். சரியா? அடுத்த கேள்வி. ஓகே, அடுத்தது லைன்ல வர மாதிரி பார்க்கலாம். பேசிக் முடிஞ்சிருச்சு, இனி லைன்ல வர மாதிரியான கேள்வி படிச்சு ஓகேவா, லைன்ஸா கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சு ஆன்சர் பண்ற மாதிரியான ரேஷியோ கேள்வி பார்க்கலாம். ஓகே பாருங்க, ரூபாய் 7700 ஆனது A, B மற்றும் C மூவருக்கும் பிரித்து தரப்படுகிறது. SSCGD ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. ஏவின் 4 மடங்கானது B-ன் 2 மடங்கிற்கும் C-ன் 6 மடங்கிற்கும் சமம் எனில் B-ன் பங்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி ஓகே, 7700 ரூபாய் 3 பேருக்கு A, B, C அப்படின்ற 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க.
என்ன விகிதப்படி பிரிச்சு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சாதான் அதுல பிக்கு என்ன, ஏக்கு என்ன, சிக்கு என்ன நம்மளால சொல்ல முடியும். என்ன விகிதம்ன்றது அவங்க டைரக்டா கொடுக்கல, A/B/C என்னன்னு சொல்லி கொடுக்கல. அப்ப அதை நாம தான் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அந்த ரேஷியோ கண்டுபிடிக்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பேசிக் மெத்தட்லயே மெத்தடும் சேர்த்து பார்த்துட்டு வந்தோம். சரியா? ஏவின் 4 மடங்கானது, அப்போ 4 டைம்ஸ் ஆஃப் ஏன்றது 2 டைம்ஸ் ஆஃப் பிக்கும், 2 மடங்கு பிக்கும், ஓகேவா, 6 மடங்கு சிக்கும் எப்படி இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா சமமா இருக்குமா. சரி, ஓகே. அப்ப இதுல இருந்து A/B/C நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஓகேவா, A/B/C என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். இப்ப ஏக்கு எழுதும்போது ஏ பக்கத்துல கூடிய வேல்யூ விட்டு மீதி 2 வேல்யூ, அப்ப 2 × 6 என்ன பண்ணணும், ஏக்கு எடுக்கணும். அடுத்தது பிக்கு பாத்தீங்கன்னா பி பக்கத்துல இருக்கிறத விட்டுட்டு 4 × 6 பிக்கு எடுக்கணும். அடுத்து சி வரும். அப்போ சி பக்கத்துல கூடிய வேல்யூ விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய 2 வேல்யூ யாருக்கு எடுக்கணும், சிக்கு எடுக்கணும். அப்போ 4 × 2 யாருக்கு எடுக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா சிக்கு எடுக்கணும். இதுக்கு மேலே ஏதாச்சும் சால்வ் பண்ண முடிஞ்சா சால்வ் பண்ணலாம். 2 முறை 2 அடிச்சிடலாமா, 1 முறை. ஓகே, அதுக்கு மேலே ஏதாச்சும் அடிக்க முடியுமானா திரும்ப 2வது வாய்ப்பாடே இருக்குல்ல, 2 முறை 1 முறை 3 முறை. இதுக்கு மேலே ஏதாச்சும் அடிக்க முடியுமா அப்படின்னா எதுவும் அடிக்க முடியாது. அப்போ ரேஷியோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா A/B/C ரேஷியோ 3:6:2 இருக்கு. இப்ப யார் கேக்குறாங்க, பியோட பங்கு தானே கேக்குறாங்க. பியோட பங்கு எத்தனை பங்கா இருக்குன்னு பாருங்களேன். எத்தனை பங்கா இருக்கு, 6 பங்கா இருக்கு. அப்ப கண்டிப்பா பியோட பங்கு 6ஆல டிவைட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஆப்ஷன்ல 6ஆல டிவைட் ஆகுற மாதிரி ஒன்னே ஒண்ணு இருந்தா அதுதான் நம்மளோட ஆன்சர். இது 6ஆல போகுமானா போகாது. டிவிசிபிள் ரூல் ஞாபகம் வரும். 2 and 3 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆகக்கூடியது 6ஆல டிவைட் ஆகும். இது பாருங்க 2 and 3 2ஆலையும் டிவைட் ஆகும். இது பாத்தீங்கன்னா 3ஆல டிவைட் ஆகாது, 6ஆல டிவைட் ஆகாது. இது பாத்தீங்கன்னா 2 and 3 2த்துலயும் டிவைட் ஆகும். அப்ப 2 ஆப்ஷன் வந்துருச்சு. அப்ப கண்டிப்பா நாம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு மேல மெத்தட் போட்டாகணும். சரியா? அப்ப 7700 ரூபாயை 3:6:2 பிரிச்சா இதுல இந்த 6 பங்கு என்னன்றத நம்மளோட கேள்வி. அப்ப 1 பங்கு கண்டுபிடிக்கணும்ல, அப்பதானே 6 பங்கு சொல்ல முடியும். 1 பங்கு கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் அப்படின்னா 1 பங்கு நமக்கு வேணும். அப்ப என்ன பண்ணணும்னா இந்த மதிப்பு இருக்கு இல்லையா, அந்த டோட்டல் வேல்யூ இருக்கு இல்லையா, இத ரேஷியோட கூடுதலால டிவைட் பண்ணணும். ரேஷியோட கூடுதல் 11 9 + 2 11. அப்ப 11ஆல டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணா 1 பங்குன்றது நமக்கு என்னன்னு கிடைக்கும் அப்படின்னா 700. 1 பங்குன்றது 700. இப்ப 6 பங்குன்றது என்னவா இருக்கும், அப்போ 6 × 700ங்களா. அப்ப 6 × 700ன்றது என்னவா இருந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா 4200 ரூபாய். அப்ப பாத்தீங்கன்னா இங்க பிக்கு எவ்வளவு ஷேர் போயிருக்கும் அப்படின்னா 4200 ரூபாய் போயிருக்கும். சரியா? இதுவுமே SSC GDயோட கேள்விதான். அதை நம்ம இந்த மாதிரி போட்டுதான் ஆகணும். சரியா? அடுத்த கேள்வி. ஓகே, அடுத்தது பாருங்க. சூரஜின் தொகையானது ரவியை போன்று 4 மடங்கு. அப்போ சூரஜோட அமௌண்ட், சூரஜ் எஸ்ன்னு எடுத்துக்கலாம், ரவியை ஆறுன்னு எடுத்துக்கலாம். சூரஜின் தொகையானது ரவியை போல, ஓகேவா, ரவியை போல 4 மடங்கு. அப்ப ரவிக்கு 1, ஏன்னா அவரை போல அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அப்ப அவருக்கு 1 பங்கா இருந்தா சூரஜுக்கு 4 பங்கு. அப்ப சூரத்துக்கும் ரவிக்குமான ரேஷியோ 4:1. அடுத்து ரவியின் தொகையானது, அப்ப ரவியின் தொகையானது ஆதித்யாவை போன்று, ஓகேவா, ஆதித்யாவை போன்று 16 மடங்கு. ஆதித்யாவை போலன்னு சொன்னாங்க இல்லையா, ஆதித்யாவுக்கு 1, அவரை போல ரவிக்கு 16 பங்கு. ஓகேவா, கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு மேல அவங்க என்ன கேட்கிறாங்கன்னு பாருங்களேன். எனில் ஆதித்யாவிற்கும் சூரஜுக்குமான விகிதம் என்ன. அப்போ ஆதித்யாவுக்கும் சூரஜுக்கும் என்ன ரேஷியோன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி அவங்க என்னன்னா கொடுத்துட்டு போடும், எப்படின்னா கேட்டுட்டு போட்டோம். நான் யாருக்கு யார் எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம், ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆதித்யா இந்த 2 ரேஷியோல இங்கதானே இருக்காரு. இப்ப ஆதித்யாவோட பங்கு இங்க 1 எடுத்துட்டோமா. இப்ப இங்க ஆதித்யா எடுக்கணுமா, ஆதித்யா இல்ல. ஆதித்யாவுக்கு பதில் யார் எடுக்கலாம், ஆதித்யா பக்கத்துல இருந்தா ரவி. அப்படிங்க ரவிக்கு பாத்தீங்க அப்படின்னா 1 எடுத்துட்டோமா. அடுத்தது சூரஜ் எடுக்கணும். சூரஜ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேஷியோல இருக்காரு. அப்ப அவருக்கு 4ன்னு எடுத்துட்டோம். ஓகேவா, இந்த ரேஷியோலயும் சூரஜ் எடுக்கணும். சூரஜ் இல்ல, எஸ் இல்ல. அப்ப எஸ்க்கு பதில் யார் எடுக்கலாம்னா ரவி எடுக்கலாமா. அப்ப ரவியோட பங்கு இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா 16. ஓகேவா, ஏதாவது சால்வ் பண்ண முடியுமா, எதுவும் சால்வ் பண்ண முடியாது. அப்போ 1:64 அப்படின்றதுதான் ஆதித்யாவுக்கும் சூரஜுக்குமான ரேஷியோவா இருக்கும். ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேவா, இதை நீங்க வேற என்ன மெத்தட்ல வேணாலும் ட்ரை பண்ணிருப்பீங்க, ஆனா அது கண்டிப்பா கஷ்டமா இருந்திருக்கும். இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க, அது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? யாருக்கு யார் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் டைம் கவனிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு மெத்தட்ல நீங்க ஃபுல் ஃபோர்ஸா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே, அந்த மெத்தட்லயும் உங்களால இந்த அளவுக்கு ஸ்பீடா போட முடியும் அப்படின்னா நீங்க இந்த மெத்தட் கத்துக்க வேண்டியதில்லை. ஆனா அதுல எனக்கு ரொம்ப டைம் ஆகுது, இன்னும் கொஞ்சம் நான் ஸ்பீடா போடணும், மேக்ஸ் என்னால 20 கேள்வியை டைமிங்ல போட்டு முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க இல்லையா, அவங்க கொஞ்சம் இந்த மாதிரி கேள்விகளை ஈஸியா மாத்திக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சீக்கிரமா உங்களோட ஆன்சரை நீங்க சொல்லிடலாம். சரியா? அடுத்த கேள்வி. ஓகே, அடுத்தது ஒரு கலவையில் உள்ள மணல் மற்றும் கிராவலுக்கான விகிதம். மணல் அப்படின்னா எஸ்ன்னு எடுத்துக்கலாம், கிராவல் அப்படின்னா ஜீன்னு எடுத்துக்கலாம். சரியா? அப்ப மணலுக்கும் சாண்டுக்கும் கிராவலுக்குமான ரேஷியோ
11:8. ஓகே, அடுத்தது கிராவல் மற்றும் சிமெண்ட்டுக்கான ரேஷியோ 6:7 அப்படின்னா அந்த கலவையில் உள்ள மணல், அப்போ மணலுக்கும் சிமெண்ட்டுக்குமான ரேஷியோ. ஓகேவா, இந்த மாதிரி கேள்வி SSCGD கேட்டிருக்காங்க. ஆனா என்னன்னு வச்சு கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு ஒரு கேக்ல இருக்கக்கூடிய சுகருக்கும் மைதாவுக்குமான ரேஷியோ. ஓகேவா, அடுத்தது மைதாவிற்கும் ஒரு எசன்ஸ், ஏதாச்சும் ஒரு எசன்ஸுக்குமான ரேஷியோன்ற மாதிரி சொல்லி கேட்டிருப்பாங்க. கொடுத்துட்டு அவங்க இதே மாதிரியான ரேஷியோ தான் கேட்டிருப்பாங்க. ஓகேவா, அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாருங்க. ஏன்னா A:B B:C கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா A:C கேட்கறாங்க. அந்த கணக்குல தான் இந்த கேள்வி இருக்கும். இந்த மாதிரி கேள்வி ஜிடில கேட்டிருக்காங்க, கேட்கவும் செய்வாங்க. சரியா? சோ ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னா எஸ்க்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க எஸ் இருக்கா, அப்ப 11 எடுத்துட்டோமா. இங்க எஸ் இருக்கானா இல்ல, அப்ப எஸ்க்கு பதில் என்ன எடுக்கலாம், எஸ் பக்கத்துல என்ன இருந்துச்சு ஜி, அப்ப ஜியோட வேல்யூவை எஸ்க்கு எடுத்துக்கலாமா 6. ஓகே, அடுத்து சி வேணும். சி இங்க இருக்குதான் இருக்கு, சியோட வேல்யூ இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா 7. இங்க சி இருக்கு அப்படின்னா இல்ல, அப்ப சிக்கு பதில் சி பக்கத்துல இருந்த ஜி என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாமா. இப்போ சி பக்கத்துல என்ன இருக்குன்னா ஜி, இப்போ ஜியோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 8 எடுத்துக்கலாமா. ஓகே, என்னெல்லாம் சால்வ் பண்ணணும், சால்வ் பண்ணலாமா. 4 முறை 3 முறை, இதுக்கு மேல ஏதாச்சும் அடிக்க முடியுமா, அடிக்க முடியாது. அப்ப 11 × 3 33, 7 × 4 28. அப்ப மணலுக்கும் சிமெண்ட்டுக்குமான விகிதம், சாண்டுக்கும் சிமெண்ட்டுக்குமான ரேஷியோ என்னன்னு பாத்தீங்கன்னா 33:28. ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கேள்வி. ஓகே, அடுத்தது இந்த மாதிரி டைப் ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டட். ஓகேவா, ஒரு மதிப்பு கொடுத்துட்டு அது ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு பிரிச்சு கொடுக்க சொல்லியிருப்பாங்க. அது ஏதோ ஒரு நபரோட பங்கு என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இது பார்ட்னர்ஷிப்லயும் கேட்பாங்க. ஓகேவா, சோ ஓகே, 3900 ஆனது LK மற்றும் J ஆகியோருக்கு 1/2 1/3 1/4 அப்படின்ற விகிதத்துல பிரிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா இதுல K ஓட பங்கு என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. கேவோட பங்கு சொல்லணும். சரி, ஓகே, நமக்கு ரேஷியோ எண்களா இருந்தா ஈஸி, பின்னங்களா இருந்தா கஷ்டம். அப்ப பின்னங்களை முதல்ல நம்ம எண்களா மாத்திக்கணும். ஆனா இங்க பாருங்களேன், எல்லாமே மேல இருக்கக்கூடிய வேல்யூ எப்படி இருக்கு, 1 1 1 தான் இருக்கு. அப்படி இருந்தா நீங்க என்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு இது எல், இது கே, இது ஜே தானே. எல் வேணும் அப்படின்னா எல்லுக்கு கீழே என்ன இருக்கோ அதை விட்டுட்டு மீதி 2 எடுத்து பெருக்குறீங்கன்னா உங்களுக்கு எல்லுக்கான பங்கு கிடைச்சு. அப்போ 3 × 4 அப்படின்றதுதான் எல்லுக்கான பங்கு. கேக்கு பாத்தீங்கன்னா அது கீழே இருக்கிறத விட்டுருங்க, 2 × 4 எடுத்து எழுதுங்க. அடுத்து ஜேக்கு பாத்தீங்கன்னா ஜே கீழே என்ன இருக்கு அதை விட்டுருங்க, மீதி இருக்கக்கூடிய 2. இதை சால்வ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா L:K:J தெரிஞ்சிடும். ஏதாச்சும் அடிக்க முடியுதா, 2வது வாய்ப்பாடு இருக்கு இல்லையா, ஒரு முறை இங்க 2 முறை, அது மாதிரி ஏதாச்சும் அடிக்க முடியும், எதுவும் அடிக்க முடியாது. இப்போ 6 4 3 இதுதான் என்ன ரேஷியோனா LKJக்கான ரேஷியோ. சோ ஓகே, யாரை கேட்கறாங்க, கே. அப்ப கேன்றது நடுவுல தானே இருக்காரு. அப்ப இந்த 4 பங்கு தானே கேட்கறாங்க. அப்ப கண்டிப்பா கேவோட பங்கு எப்படி இருக்கும்னா 4 ஆல டிவைட் ஆகுற மாதிரி இருக்கும். ஆப்ஷன்ல ஒண்ணே 4 ஆல டிவைட் ஆகுற மாதிரி இருந்தா அதுதான் நம்மளோட ஆன்சர். அதுக்கு நம்ம எதுவுமே என்ன பண்ண வேண்டாம், சால்வ் பண்ண வேண்டாம். 4 ஆல இது போகுமானா போகாது. 50ன்றது 4 ஆல போகாது, 30மே போகாது, 1200 போகும், 900 4 ஆல போகும். டிவிசிபிள் ரூல் ரொம்ப முக்கியம். லாஸ்ட் 2 விஷயம் பார்க்கும்போதே பண்ணலாம், 4 ஆல வகுத்து பார்க்கணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. சரியா, கண்டுபிடிச்சோம். 2 ஆப்ஷன் நிக்குது. அப்ப கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். சப்போஸ் ஒரு ஆப்ஷன் இருந்தா நம்ம அழகா என்ன பண்ணிட்டு வந்துடலாம், டிக் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி 2 வகையான கேள்வியுமே எக்ஸாம்ல இருக்கும். சரியா, எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கேள்விகளை ஒண்ணு இந்த மாதிரி செக் பண்ணும்போது ஒரே ஆப்ஷனும் கிடைக்கும், இல்ல 2 ஆப்ஷனும் கிடைக்கும். ஒரே ஆப்ஷன் கிடைச்சா நமக்கு லக்கு தானே, அங்க தேவையில்லாம நம்ம மெத்தட் போட வேண்டியதே இல்ல. இப்போ முதல்ல இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்க. ஒரே ஒரு ஆப்ஷன் இருந்தா டிக் பண்ணிட்டு வந்துருங்க, அடுத்த மெத்தட் போடாதீங்க. சப்போஸ் இந்த மாதிரி 2 ஆப்ஷன் நிக்குதுன்னு மட்டும் இருந்தா அப்ப மட்டும் மெத்தட் போடுங்க. சரியா, சரி ஓகே. 3900 தானே பிரிக்கணும், என்ன விகிதப்படி பிரிக்கணும் அப்படின்னா 6:4:3 பிரிக்கணும். அதுல 4 பங்கு என்னன்னு சொல்லணும். அப்ப முதல்ல ஒரு பங்கு தெரியணும் இல்லையா. ஒரு பங்கு கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மதிப்பு, இந்த கூடுதல் மதிப்பு இருக்கு இல்லையா, இதை ரேஷியோட கூடுதல் டிவைட் பண்ணுமா, ரேஷியோட கூடுதல் 13. அப்ப 13ஆல டிவைட் பண்ணால் ஒரு பங்குன்றது நமக்கு என்னன்னு கிடைக்கலாம் 300. ஒரு பங்குன்றது எவ்வளவு 300. அப்ப 4 பங்குன்றது 4 × 300 1200 ரூபாய். ஓகேவா, அப்ப கேக்கு எவ்வளவு அமௌண்ட் போயிருக்கும் அப்படின்னா 1200 ரூபாய் போயிருக்கும். ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். ஓகேவா, அடுத்த கேள்வி. அடுத்தது 17வது கேள்வி பாருங்க. ரூபாய் 169 2:5:6 அப்படின்ற விகிதமா பிரிச்சா ஒவ்வொரு பங்குக்கான தொகை. ஓகேவா, இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியுமே SSCGDயோட பேட்டர்னை பேஸ் பண்ணி மட்டும்தான். இதுல இந்த கேள்வி வேண்டாம், இந்த கேள்வி சரியில்லை, இந்த கேள்வி ஈஸியா இருக்கு, இந்த கேள்வி கஷ்டமா இருக்கு, இந்த கேள்வி புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கூட என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஸ்கிப் பண்ணக்கூடாது. எல்லா கேள்வியுமே என்ன பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா, சோ ஓகே, இந்த அமௌண்ட்டை 2:5:6 பிரிச்சிங்க அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் பார்ட், இது செகண்ட் பார்ட், இது தேர்ட் பார்ட். அப்ப இந்த 3 அமௌண்ட்டுமே என்னவா இருக்கும்னு சொல்லுங்க. இந்த 2 பங்கு என்ன, 5 பங்கு என்ன, 6 பங்கு என்னன்னு சொல்லி கேட்க
கேக்குறாங்க. சரி ஓகே, அப்ப இந்த மாதிரி கேட்கும்போது மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிவிசிபிள் ரூல் செக் பண்ணலாம். சரியா? முதல் பங்குன்றது 2ஆல டிவைட் ஆகுற மாதிரி இருக்கானா? ஆமா இருக்கு. சரி ஓகே இருக்கு. ஓகேவா? அப்படி இருக்கும்போது எல்லாமே பார்த்தா 2ஆல டிவைட் ஆகுதானா? இது வந்து 2ஆல டிவைட் ஆகல. அப்ப இது இல்ல. சரி ஓகே, அடுத்த பங்குன்றது 5ஆல டிவைட் ஆகுற மாதிரி இருக்கணும். இது 5ஆல ஆகுமா அப்படின்னா ஆகாது. இதுவுமே 5ஆல ஆகுமானா ஆகும். அப்ப இந்த 2 ஆப்ஷன் வருது. சரி ஓகே, அடுத்தது 3வது பங்குன்றது எப்படி இருக்கும்? 6ஆல டிவைட் ஆகுற மாதிரி இருக்கும். இது 6ஆல டிவைட் ஆகுமா அப்படின்னா ஆகும். இந்த வேல்யூ 6ஆல டிவைட் ஆகுமானா ஆகாது. அப்ப நம்ம ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி மட்டும்தான். இந்த மாதிரி செக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த 3 அமௌண்ட்டுக்கான ரேஷியோ 2:5:6 இருக்கும். இது 2:5:6 வருதான்னு பார்த்தா இல்ல. இது 2:5:6 வருதான்னு பார்த்தா 2:13, 5:13, 6:13. அப்ப இது 2:5:6 ரேஷியோ தான் வருது. அதே மாதிரி இது வருதான்னு பார்த்தா வரல. இதுவுமே பாருங்க 2:5 வருதானா இல்ல. அப்ப கண்டிப்பா எதுவுமே இல்ல. இதுதான் இந்த 2:5:6. இந்த மாதிரி 2 வகையில நம்ம செக் பண்ணலாம். ஒரு வாய்ப்பாடுக்கும் செக் பண்ணலாம். அதெல்லாம் ஒட்டுமொத்தமா எடுத்து 2:5:6 ரேஷியோல எந்த ஆப்ஷன் வருதுன்னு சொல்லியும் பார்க்கலாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி. ஓகே, 7,000 ரூபாவை ஏபிசி 3 பேருக்கும் A:B B:C விகிதத்துல பிரிச்சு கொடுத்தா ஏவின் பங்கு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா? அப்ப கண்டிப்பா நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா A:B B:C தான் தெரியுது. அப்ப A:B நமக்கு தெரியணும். இப்போ 3 பேருக்கான விகிதம் கம்பைனிங் ரேஷியோ என்னன்னு தெரியணும். தெரிஞ்சாதான் நம்மளால இதுல ஏக்கு என்ன ஷேர்ன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஓகேவா? ஓகே சரி, கம்பைன் பண்ணிடலாமா? ஓகே, ஏக்கு இங்க இருக்குன்னா இங்க ஏவோட வேல்யூ இருக்கா எடுத்துக்கலாமா? இதுல ஏ கவல் பி எடுத்துக்கலாமா? இன்ட்டு 4. அடுத்தது பி ரெண்டுத்துலயும் இருக்கா? 3 × 4. அடுத்து சி எடுக்கணுமா? சி அந்த ரேஷியோல இருக்க 5 எடுத்துட்டோம். இந்த ரேஷியோல சி இல்ல. அப்ப சி பதில் பி. பியோட வேல்யூ பாத்தீங்கன்னா 3. ஏதாச்சும் அடிக்க முடியுமானா எதுவும் அடிக்க முடியாது. அப்ப 8:12:15. சரி ஓகே, யார கேக்குறாங்க? ஏவோட ஷேர் தானே கேக்குறாங்க. ஏவோட ஷேர்ன்றது 8 பங்கு. அப்ப ஆப்ஷன்ல 8ஆல டிவைட் ஆகுற மாதிரியான ஆன்சர் தான் ஏவோட பங்கா இருக்கும். ஒன்னே ஒண்ணு இருந்தா ஓகே, 2 இருந்தா மெத்தட் போடலாம். முதல்ல செக் பண்ணுவோம். சரியா? இது 8ஆல போகுமானா போகும். இதுவும் 8ஆல போகும். அப்ப 2 ஆப்ஷன் வந்துருச்சு. ஆனா இதுவுமே ரெண்டுமே என்ன ஆகாது? 8ஆல போகாது. அப்ப 2 ஆப்ஷன் நின்றுச்சு. அப்ப ஆன்சருக்கு நம்ம என்ன பண்ணலாம்? சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்ல, லாஸ்டா நீங்க இந்த மாதிரி கேள்விகள்லாம் அட்டென்ட் பண்றீங்கன்னா இந்த 2 ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ணு போடாங்க. டைம் இல்ல, நிஜமாவே அங்க டைம் இல்ல, விட்டுட்டு வரதுக்காவது இந்த 2 ஆப்ஷன்ல ஒண்ணு என்ன பண்ணிட்டு வரலாம்? செலக்ட் பண்ணிட்டு வரலாம். சரியா? சரி ஓகே, 8 பங்கு கண்டுபிடிக்கணும். அப்ப முதல்ல எப்போல ஒரு பங்கு கண்டுபிடிக்கணுமா? ஒரு பங்குக்கு என்ன பண்ணணும்? இந்த டோட்டல் அமௌண்ட்டை ரேஷியோட கூடுதலால் டிவைட் பண்ணணுமா? ரேஷியோட கூடுதல் பாருங்க, 20, 30, 35. ஆமாவா? 35ஆல் டிவைட் பண்ணா ஒரு பங்கு கிடைக்குமா? அப்ப ஒரு பங்குன்றது என்னவா இருக்கும் பாருங்க, 2000. ஒரு பங்கு 2000 அப்படின்னா அப்ப 8 பங்குன்றது என்னவா இருக்கும்? 16,000 ரூபாயா இருக்கும். அப்ப நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? நெக்ஸ்ட் கேள்வி. ஓகே, 17,600 அப்படின்றது ராஜா, ராம் மற்றும் மோகன் ஆகிய 3 பேருக்கு 6:7:9 அப்படின்ற விகிதத்துல பிரிச்சு கொடுக்குறோம் அப்படின்னா மோகனோட பங்கு கேக்குறாங்க. அப்ப மோகன்ன்ற ஒரு 3வது ஆள் தானே. அப்ப 3வது ஆளுக்கு எத்தனை பங்கு அமௌண்ட் போகுது அப்படின்னா 9 பங்கு அமௌண்ட் போகுது. அப்ப கண்டிப்பா 9ஆல டிவைட் ஆகுற மாதிரி தான் மோகனுக்கு போயிருக்கும். ஆப்ஷன்ல எது 9ஆல டிவைட் ஆகுற மாதிரி இருக்குன்னு பாருங்க. இது 9ஆல போகும், இது 9ஆல போகாது, இதுவும் 9ஆல போகாது, இதுவும் 9ஆல போகாது. அப்ப கண்டிப்பா நம்மளோட ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான். அப்ப மோகனுக்கு எவ்வளவு அமௌண்ட் போயிருக்கு அப்படின்னா 7,200 ரூபாய் போயிருக்கும். இல்ல அங்க 2 ஆப்ஷன் நிக்குதுன்னா அப்ப மெத்தட் போடணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா 17,600 ரூபாய் இருக்கா? ஒரு பங்கு கண்டுபிடிக்கணும். ஒரு பங்கு கண்டுபிடிச்சாதான் நம்மளால 9 பங்கு சொல்ல முடியும். அப்ப ஒரு பங்குக்கு என்ன பண்ணணும்? ரேஷியோட கூடுதலால டோட்டல் அமௌண்ட் டிவைட் பண்ணணுமா? 9, 16, 22. ஆமாவா? 22 அப்ப என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணலாமா? 2, 11, 16, 11. அடுத்து இதையும் நம்ம அடிச்சோம்னா 800. ஒரு பங்குன்றது 800 அப்படின்னா 9 பங்குன்றது என்னவா இருந்திருக்கும்? 9 × 800 7,200 ரூபாய். ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். இந்த மெத்தட்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அடுத்து போட்டுக்கலாம். முதல்ல ஆப்ஷன் செக் பண்ணுங்க. இதுவுமே பாருங்க எஸ்எஸ்சி ஜிடியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். எந்த ஆப்ஷனுமே சேஞ்ச் பண்ணலாம். அங்க கேள்வி என்ன கேட்டிருந்தாங்களோ அதுக்கு அவங்க என்ன 4 ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்களோ அதே ஆப்ஷன் தான். கண்டிப்பா பாருங்க, பார்க்கும் போதே ஆன்சர் பண்ணிட்டோம். எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஒரு 5 செகண்ட்ஸ் ஆயிருக்குமா? அவ்வளவுதான். தேவையில்லாம அங்க போயிட்டு மெத்தட் போட்டுட்டு இருக்காங்க. முதல்ல செக் பண்ணுங்க. ஆன்சர் வரல அப்படின்னா அப்புறமா மெத்தட் போடுங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி. ஓகே, வெள்ளியில் உள்ள காப்பர் மற்றும் ஜிங்க் ஆகியவற்றின் விகிதம் முறையே 17:13. ஓகேவா?
வெள்ளி இருக்கு, அதுல இருக்கக்கூடிய காப்பருக்கும் ஜிங்குக்குமான ரேஷியோ 17:13 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 240 கிலோகிராம் வெள்ளியில் எவ்வளவு காப்பர் இருக்கும்? அப்போ இந்த 240 கிலோகிராம்ல எவ்வளவு காப்பர் இருக்கும் அப்படின்றதுதான் கேள்வி. சரி, ஓகே. காப்பர் எத்தனை பங்கு இருக்கு? 17 பங்கு இருக்கு. அப்ப 17ஆல் டிவைட் ஆகுற மாதிரி தான் காப்பரோட அளவு இருக்கும். அப்ப 17ஆல் டிவைட் ஆகுற மாதிரி ஆப்ஷன்ல என்ன இருக்குன்னு பாருங்க. ஒன்னே ஒண்ணு இருந்தா அதுதான் ஆன்சர். 2ஓ 3ஓ இருக்கும்போது அப்பதான் நம்ம என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும். சரியா? சோ ஓகே. 136 போகுமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா போகும். ஓகேவா? போகும். ஓகேவா? 8 முறை. ஓகே, 8 17. ஓகே, இது போகுமா அப்படின்னா போகாது. இது பாத்தீங்கன்னா 6 17, இது பாத்தீங்கன்னா 7 17. 17வது வாய்ப்பாடு படிச்சிருந்தா பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். இல்ல அப்படின்னா இங்க ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். 17வது வாய்ப்பாடு தெரியல அப்படின்னா மெத்தட் போட்டுருங்க, அதுதான் பெஸ்ட். ஓகேவா? எப்பவுமே பசங்களுக்கு நம்ம சொல்றது 12வது வாய்ப்பாடு வரைக்கும் எல்லாமே படிச்சிருவீங்க. அது நம்ம படிக்கவே இல்லை அப்படின்னா நம்ம ஸ்கூல்ல ஆட்டோமேட்டிக்கா படிச்சிருப்போம். அப்ப நமக்கே தெரியாம திடீர்னு 9 நாள் என்னன்னு கேட்டா 36ன்னு சொல்லிடுவோம். ஓகேவா? திடீர்னு 11 2 என்னன்னு கேட்டா 22ன்னு சொல்லிடுவோம். பிரச்சனை இல்லை, அது நமக்கே தெரியாம உள்ள இருக்கும். ஓகே, கஷ்டப்பட மாட்டோம், ஈஸியா சொல்லிடுவோம். ஆனா திடீர்னு 3 17 என்னன்னு கேட்டா நம்மளால சொல்ல முடியாது. 8 17 என்னன்னு கேட்டா சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வாய்ப்பாடை நம்ம இதுக்கு மேலே ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருக்க மாட்டோம். அப்ப 12வது வாய்ப்பாடுக்கு அப்புறமா நம்ம கண்டிப்பா ஒரு 3 வாய்ப்பாடு படிச்சு வச்சுக்கணும். அது என்னன்னா 13வது வாய்ப்பாடு, 17வது வாய்ப்பாடு, 19வது வாய்ப்பாடு. கண்டிப்பா இந்த 3 வாய்ப்பாடு என்ன பண்ணணும்? படிச்சு வச்சுக்கணும் 12வது வாய்ப்பாடுக்கு அப்புறமா. ஓகேவா? எது வரைக்கும்னா 10x3 10x13 10x17 10x19 வரைக்கும் படிச்சு வச்சுக்கோங்க. மீதி எல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணிடலாம். சரி, ஏன் இதை மட்டும் சொல்றீங்க? அப்போ 16வது வாய்ப்பாடு வேணாமா? 18வது வாய்ப்பாடு வேணாமா? 15 14 வேணாமா? அதெல்லாம் படிக்க வேணாமா அப்படின்னா படிக்க வேணாம். 15வது வாய்ப்பாடு தெரியலன்னா பிரச்சனை இல்லை. ஓகேவா? 3வது வாய்ப்பாடும் 5வது வாய்ப்பாடும் தெரிஞ்சிருந்தால் 15வது வாய்ப்பாடுக்கான ஆன்சர் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியா பண்ணிடலாம். அப்ப கண்டிப்பா நமக்கு தெரிய வேண்டியது 13 17 19 மட்டும்தான். அப்ப அதை வரைக்கும் கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. அப்ப இங்க பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன் வருது. அப்ப 3 ஆப்ஷன்ல எதுன்னு சொல்லி நாம தான் என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே. என்ன பண்ணலாம்? சரி, வேற வழி இல்ல, மெத்தட் போட்டுதான் ஆகணும். அப்ப ஒரு பங்கு கண்டுபிடிக்கணுமா? அப்ப ஒரு பங்குக்கு ரேஷியோட கூடுதலால் டிவைட் பண்ணணுமா? ரேஷியோட கூடுதல் அப்படின்றது 30 பங்கு. அப்ப 30ஆல டிவைட் பண்ணா ஒரு பங்கு கிடைக்குமா? 0க்கு 0 ஒரு முறை 8 முறை. அப்ப ஒரு பங்குன்றது 8 அப்படின்னா இப்போ 17 பங்கு தானே காப்பர் இருந்துச்சு. அப்ப 17 பங்கு என்னன்னு கண்டுபிடிக்கும். அப்ப 17 × 8 என்னவா வரும்னு பாத்தீங்க அப்படின்னா வாய்ப்பாடு தெரியல, 17 வாய்ப்பாடு தெரியல. ஆனா இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா முதல்ல 10 × 8 80ங்களா, அடுத்து 8 × 7 56. இது ரெண்டையும் சேருங்க, இதனோட ஆன்சர் வந்துடும். என்ன வரும்னு பாத்தீங்க அப்படின்னா 136 கிலோகிராம். ஓகேவா? அப்ப இதுல காப்பர் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 136 கிலோகிராம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் எக்ஸாம்ல பார்த்தா இது வந்து கலவைகள்ல இருந்து கேட்டிருக்காங்க, மிக்சர் அண்ட் அலிகேஷன் எல்லாம் நினைச்சிட்டு விட்டுடாதீங்க. மிக்சர் அண்ட் அலிகேஷன்ல கொஸ்டின் கேட்கறது ரொம்பவே ரேரா தான் கேட்பாங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. இது பேசிக்கான ரேஷியோ தான். நம்ம இப்ப எப்படி சால்வ் பண்ணும்? இந்த 240 kg 17:13 பிரிச்சு 17 பார்ட்ஸ் என்னன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி சொன்னாலே ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி ஒரு கேள்வி பாக்குறீங்க, ஒரு வெள்ளியில இந்த மாதிரி கலந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்போதே அது கலவைகள் கேள்வி கஷ்டமா இருக்கும் அப்படின்லாம் மைண்ட் செட் பண்ணிக்காதீங்க. முதல்ல கேள்வி படிங்க. 75% அது நார்மலான ரேஷியோ கேள்வியா தான் இருக்கும். இந்த மாதிரி ரேஷியோ படி பிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 25% தான் அது மிக்சர் அண்ட் அலிகேஷன்ல இருக்கும். மிக்சர் அண்ட் அலிகேஷன்லயுமே நம்மளோட புக்ஸ்ல ஒரு 6 டைப் கவர் ஆயிருக்கும். அதை மட்டும் பார்த்தாலே போதும். மிக்சர் அண்ட் அலிகேஷன்ல இருந்து எந்த கேள்வி கேட்டாலும் SSC GDக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? சரி, ஓகே. இது வரைக்குமே ஓகேவா? லாஸ்ட் 3 இயர்ஸ்ல கேட்ட மிக்சர் அண்ட் அலிகேஷன் கேள்வி எல்லாமே நம்மளோட புக் பேட்டர்ன்ல தான் இருக்கு. ஒண்ணு கூட வெளியே இருந்தே இல்லை. ஓகே, சரி, ஓகே. 21வது கேள்வி. ஒரு பையில பாத்தீங்கன்னா உள்ள கருப்பு மற்றும் வெள்ளை நிற பந்துகளின் விகிதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 7:4. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? கருப்பு கலரு, அடுத்தது வெள்ளை கலர். அப்ப ரேஷியோ அதே ஆறு தான். ஃபர்ஸ்ட் கருப்பு கலர் அது 7 பங்கு இருக்கு. அடுத்து வெள்ளை கலர் பால் பாத்தீங்கன்னா 4 பங்கு இருக்கு. பையில் மொத்தம் 44 வெள்ளை நிற பந்துகள் உள்ளது எனில், அப்ப பேக்ல மொத்தமா 44 ஒயிட் பால் இருக்கு அப்படின்னா பையில் உள்ள மொத்த பந்துகளின் எண்ணிக்கை என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப மொத்த பந்துகளின் எண்ணிக்கை அப்படின்னா ரேஷியோ 7:4. ஓகேவா? இது பிளாக், இது ஒயிட். மொத்தமான்னு கேட்கிறாங்களே பேக்ல, அப்ப மொத்தமா எத்தனை பங்கு இருந்திருக்கும் அப்படின்னா
முதல்ல ரேஷியோல அதனோட பங்குகளை கூட்டுங்க. மொத்தமா கூட்டினா 11 பங்கு. அப்ப மொத்த எண்ணிக்கைன்றது கண்டிப்பா 11 டிவைட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஆப்ஷன்ல முதல்ல ஒரு முறை பாருங்க, 11 டிவைட் ஆகுற மாதிரி ஒன்னு இருக்கா, 2 இருக்கா, 3 இருக்கா, அதெல்லாம் பாருங்க. சரியா? இங்க பாருங்க, இதுவும் 11 போகும், இதுவும் 11 போகும். அப்ப கண்டிப்பா நீங்க என்னதான் பண்ணி ஆகணும், மெத்தட் தான் போட்டாகும். சரி, ஓகே. அவங்க சொன்னது ஒயிட் கலர் பால் 44 பால் இருக்கா. அப்ப ஒயிட் கலர் பால் எத்தனை பங்கு இருக்குன்னு சொன்னாங்க? 4 பங்கு இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப 4 பங்குன்றது 44 பாலா இருந்தா நமக்கு தேவை மொத்த பந்துகளின் எண்ணிக்கை. இப்போ மொத்த பந்துகள் அப்படின்னா 7 + 4 11 பார்ட்ஸ் இருக்கு, 11 பங்கு இருக்கு. அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 11 பங்கு என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஒரு முறை 11 முறையா? அப்போ ஒரு பங்குன்றது 11 பால் அப்படின்னா அப்ப 11 பங்குன்றது 11 × 11 121 பால். அப்ப அந்த பேக்ல மொத்தம் எவ்வளவு பால் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 121 பால் இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் SSC GDயோட கேள்விதான். இந்த மாதிரி தான் அவங்க கேட்பாங்க. சரியா? இல்ல இத வேற மாதிரி எல்லாம் எப்படி கூட கேட்பாங்கன்னா, ஒரு பேக்ல பிளாக் கலர் பாலும் ஒயிட் கலர் பாலும் 7:4 அப்படின்ற ரேஷியோல இருக்கு. ஓகேவா? 2 பந்துகளுக்கும் எண்ணிக்கையிலான வித்தியாசம். ஓகேவா? 2 பந்துகளின் எண்ணிக்கைக்கு இடையிலான வித்தியாசம். ஓகேவா? 33 பந்துகள் எனில், ஓகேவா, 33 பந்துகள் எனில் அந்த பையில் உள்ள கருப்பு நிற பந்துகளின் எண்ணிக்கை என்னன்னு சொல்லி கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 2 பந்துகளுக்கும், வெள்ளை நிற பந்துகளுக்கும் கருப்பு நிற பந்துகளுக்கும் இடையிலான வித்தியாசம் எத்தனைன்னு சொன்னாங்க? 33 பால்னு சொன்னாங்க. அப்படின்னா அப்ப இந்த 33 பால்ன்றது எத்தனை பங்குக்கு ஈக்குவல்னு பார்க்கணும். வித்தியாசம்னு சொன்னாங்க. அப்ப ரேஷியோல என்ன வித்தியாசம் பாருங்க. 7க்கும் 4க்கும் வித்தியாசம் 3 பங்கு. அப்ப 3 பங்குன்றது 33 பாலா இருந்தால் அவங்க கேட்கக்கூடியது கருப்பு நிற பந்துகள் தானே. அப்ப 7 பங்கு என்ன நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு கேள்வி SSC GDல கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி ஒரு ரேஷியோ கேள்வி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ஒரு மதிப்பு கொடுப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி அந்த கேள்வியில ஒரு மதிப்பு இருக்கும். அந்த மதிப்பு எவ்வளவு பங்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, அதே பர்சன்டேஜா இருந்தால் இதே மாதிரி ஒரு கேள்வி இருக்கும். அவங்க கொடுக்கக்கூடிய மதிப்பு எவ்வளவு பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நாம என்ன கண்டுபிடிக்கணுமோ அந்த பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிப்போம். அதுதானே, இதே 2 ஸ்டெப் தான் அங்கேயும் பர்சன்டேஜ்லயும் போடுவோம். பர்சன்டேஜுக்கும் ரேஷியோக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் இல்லை. அங்க எல்லாமே பர்சன்டேஜா பார்ப்போம், இங்க எல்லாமே பங்குகளா பார்ப்போம். இப்ப இங்க சொன்ன வித்தியாசம்ன்றது 33 பந்துகளா. அப்ப ரேஷியோல என்ன வித்தியாசம் பார்த்தா 3 பங்கு. அப்ப இந்த மதிப்புக்கு ஈக்குவலான பங்குன்றது 3 பங்கு. நாம கண்டுபிடிக்க வேண்டியது கருப்பு நிற பந்துகள். அப்ப கருப்பு நிற பந்துகள்ன்றது 7 பங்கு இருக்கு. அப்ப 7 பங்கு என்னன்னு கண்டுபிடிச்சா நம்மளோட ஆன்சர் வந்துடும். என்னவா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு முறை 3 முறை, சாரி 11 முறையா. அப்ப 7 முறைன்றது 77 டைம். ஓகேவா? அப்ப 77 பால் அங்க பிளாக் கலர் பால் இருக்குன்றது அர்த்தம். இதே மாதிரிதான் இப்ப இங்க பாருங்க, ஒயிட் பால் 44ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப பங்குல 4 பங்குக்கு ஈக்குவல். அப்ப 4 பங்குன்றது 44னா டோட்டல் கேட்கிறாங்க. அப்ப டோட்டல்ன்றது 7 + 4 11 பார்ட்ஸ். அதை கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சு. இதே மாதிரியான ரேஷியோ கேள்விகள் தான் ஜிடில கேட்பாங்க. இதை தாண்டி பெரிய லெவல்லாம் போக மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? அடுத்த கேள்வி போலாம். சரி, ஓகே. ஒரு பள்ளியில் மொத்தம் 560 மாணவர்கள் உள்ளனர். பள்ளியில் உள்ள மாணவ மாணவிகளின் விகிதம் 13:15. பள்ளியில் 40 மாணவர்கள் அதிகமாக சேர்க்கப்பட்டால் தற்போது உள்ள மாணவ மாணவிகளின் விகிதம் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ ஒரு ஸ்கூல்ல டோட்டலா இவ்வளவு பேர் இருக்காங்க. அதுல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் என்ன ரேஷியோல இருக்காங்க? மாணவ மாணவிகள்னா 13:15 ரேஷியோல இருக்காங்க. இது பாய்ஸ், இது கேர்ள்ஸ். இப்போ எவ்வளவு பேர் எக்ஸ்ட்ரா சேர்றாங்கன்னா 40 பாய்ஸ் எக்ஸ்ட்ராவா சேர்ந்தாங்க அப்படின்னா இப்ப புதுசா இப்ப இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கான விகிதம் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த மாதிரி கேள்வி எக்ஸாம்ல கேட்பாங்க. இதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. ஆனா ரொம்ப ஈஸியான மெத்தட் என்னன்றது நம்ம இங்க பாக்கலாம். சரி, ஓகே. இந்த 40 மாணவர்கள் தானே எக்ஸ்ட்ரா சேர்றாங்க. இந்த 40 மாணவர்கள் எத்தனை பங்குக்கு ஈக்குவல்னு பாருங்க. எத்தனை பங்குக்கு ஈக்குவல்னு பாருங்க. நம்மளோட ஆன்சர் ரொம்ப ஈஸியா இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அப்ப இந்த 560ல ஒரு பங்கு என்னன்னு கண்டுபிடிக்கும். ஓகேவா? 560ல ஒரு பங்கு என்னன்னு கண்டுபிடிக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ரேஷியோ கூடுதலாக டிவைட் பண்ணணுமா? 28ங்களா? அப்ப 28ஆல டிவைட் பண்ணா ஒரு பங்குன்றது 20. ஒரு பங்குன்றது 20. அப்ப 40 மாணவர்கள் அப்படின்றவங்க 2 பங்கா? 40 மாணவர்கள் பங்குல பார்த்தா 2 பங்கு சேர்றாங்கன்னு அர்த்தம். ஆல்ரெடி 13:15 ரேஷியோ தான் இருக்கு. இது பாய்ஸ்க்கு, இது கேர்ள்ஸ்க்கு. இப்ப சேரக்கூடியது பாய்ஸ் தான். 2 பங்கு பாய்ஸ் சேர்றாங்க இல்லையா? அப்ப இப்ப எத்தனை பங்கு பாய்ஸ் ஆவாங்க? 15 பங்கு பாய்ஸ் ஆவாங்க. கேர்ள்ஸும் எத்தனை பங்கு இருக்காங்கன்னா 15 பங்கு. அப்ப ரேஷியோ எடுத்தா நமக்கு என்ன வரும்? 1:1. அப்ப இப்ப இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளின் விகிதம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 1:1. ரொம்ப ஈஸியா பெரிய பெரிய வேலைகள்லாம் பண்ணாம, ரொம்ப பெரிய பெருக்கல் வகுத்தல் கூட்டல் எல்லாம் போடாம
ரொம்ப சிம்பிளா இந்த மாதிரி கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணலாம். இது எஸ்எஸ்சி ஜிடியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பங்கு 20, அப்ப 13 பங்கு அப்படின்றது 260, 15 பங்குன்றது 300 இப்படி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா 40 பேர் சேர்றாங்களா, அப்ப 40 பேர் சேர்ந்தா பாய்ஸ் இப்ப 300 பேரு, கேர்ள்ஸும் 300 பேர். அப்ப ரேஷியோ எடுத்தா 1:1 கூட சொல்லுவாங்க. ஓகேவா? இதை விட இந்த மெத்தட் ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த கேள்வி. சரி, ஓகே. ஏபிசி ஆகியோரின் விகிதங்கள் முறையே அப்ப 5:7:9 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. 10,500 அப்படின்ற தொகையை 3 பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, பிரிச்சுக்கிறாங்க. 10,500 தொகையை 5:7:9 விகிதத்துல ஏபிசி 3 பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, பிரிச்சுக்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் 500 ரூபாய் கூடுதலாக கிடைத்தால் ஏபிசி ஆகியோருக்கான தொகைகளின் தற்போதைய விகிதம், இப்ப விகிதம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இதுவும் கூட ரொம்ப ஈஸியா போட்டுலாம், நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஓகேவா? ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எவ்வளவு எக்ஸ்ட்ராவா கொடுத்தாங்களோ இது எவ்வளவு பங்குன்னு கண்டுபிடிங்க, இது எவ்வளவு பங்குன்னு கண்டுபிடிங்க. அப்ப கண்டுபிடிச்சிருவோமா? 10,500 அந்த விகிதத்தோட கூடுதலால் டிவைட் பண்ணும்போது ஒரு பங்கு கிடைக்கும் தானே. விகிதத்தோட கூடுதல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 12, 12ஓட ஒரு 9, 19, 21. அப்போ 21 அடிச்சோம் அப்படின்னா 500ங்களா. அப்போ ஒரு பங்குன்றதுதான் 500. அப்ப எல்லாருக்கும் எக்ஸ்ட்ராவா ஆகக்கூடியது ஒரு பங்கு. எவ்வளவு பங்கு? ஒரு பங்கு. அப்ப ஆல்ரெடி 5 பங்கு வச்சிருந்த ஏ இப்ப 6 பங்கு, ஆல்ரெடி 7 பங்கு வச்சிருந்த பி இப்ப 8 பங்கு, ஆல்ரெடி 9 பங்கு வச்சிருந்த பி இப்போ 10 பங்கு வச்சு சி. ஓகேவா? ஏபிசி வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுக்கு மேலே இதை சுருக்க முடிஞ்சா சுருக்கலாம். 3:4:5. அப்ப தற்போது ஏபிசி அவங்களோட தொகைகளின் விகிதம் என்னன்னு பாத்தீங்கன்னா 3:4:5. ரொம்ப ஈஸியா நம்மளோட ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம ரேஷியோ கணக்குகள் எதுக்குமே கஷ்டப்பட வேண்டாம். பர்சன்டேஜை விட ரேஷியோ கேள்வி ரொம்ப ஈஸி. அதை நம்ம எந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ ஓகே, இதை நீங்க மெத்தடா போடணும், இது ரொம்ப புதுசா இருக்கு, நாங்க எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண மெத்தட்ல தான் போடணும் அப்படின்னா, ஒரு பங்குன்றது 500, அப்ப 5 பங்குன்றது பாத்தீங்க அப்படின்னா 2,500, 7 பங்குன்றது 3,500, 9 பங்குன்றது 4,500. எல்லாருக்கும் 500 ரூபாய் சேருதா? அப்ப 3,000 ரூபாய், 4,000 ரூபாய், 5,000 ரூபாய். சரியா? ஓகேவா? இதுக்கு மேல ரேஷியோ எடுத்தீங்க அப்படின்னா 3:4:5 இந்த மெத்தட்ல கூட போடலாம். ஆனா அதை விட இது ரொம்ப ஈஸி. ஓகேவா? டக்குன்னு பாக்குறீங்க 500 ரூபாய்ன்றது எத்தனை பங்குன்னு பாக்குறீங்க, அப்ப எல்லாருக்கும் ஒரு பங்கு கூடுது. அப்போ ஒரு பங்கு கூட என்ன ரேஷியோன்னு பார்த்து டக்கு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம். இல்ல இந்த மெத்தட் ஃபாலோ பண்றீங்கன்னா கூட ஓகே, இதுவுமே கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுவுமே கூட ஈஸி தான். நம்ம என்ன பண்ணலாம்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அந்த டைமிங்ல போட்டுடலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி. 3 வகுப்புகளில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையின் விகிதம் 3:4:5. ஒவ்வொரு வகுப்பிலும் 20 மாணவர்கள் அதிகரிக்கப்பட்டால், ஒவ்வொரு வகுப்பிலும் 20 மாணவர்கள் அதிகரிக்கப்பட்டால் விகிதம் என்னவா மாறுது அப்படின்னா 4:5:6 மாறுது. இந்த வகுப்புகளில் இருந்த மாணவர்களின் அசல் எண்ணிக்கையை ஒன்றாக எடுத்துக்கொண்டால் என்ன? அப்ப ஸ்டார்டிங்ல இருந்த மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இதை நீங்க இது வரைக்கும் ரேஷியோ ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா எப்படி பண்றதுன்னு யோசிச்சு பாருங்க. தெரியாதவங்க கவனிங்க. சரியா? இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா எந்த எக்ஸ் வச்சுமே பண்ண முடியாது, எந்த மெத்தட் எடுத்துமே பண்ண முடியாது. ஓகேவா? 3:4:4:5 பட்டர்ஃப்ளை மெத்தட் இருக்கு, பண்ணிடலாம். ஆனா 3 பேர் இருந்தா பண்ணவே முடியாது. சரி, இதுக்குதான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மெத்தட் யூஸ் ஆகும். சரி, ஒவ்வொருத்தருக்குமே பாருங்க எவ்வளவு பங்கு கூடி இருக்குன்னு பாருங்க. ஒரு பங்கு தானே கூடி இருக்கு. 5 6, 4 5, 3 4. அப்ப எல்லாருக்குமே ஒரு பங்கு தான் கூடி இருக்கு. எல்லாருக்குமே நம்ம எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணோம்னா 20 மாணவர்கள் தான் இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஒவ்வொரு கிளாஸ்லயும். அப்ப இந்த ஒரு பங்குன்றதுதான் 20 பேரு. ஒரு பங்குன்றதுதான் 20 பேர். அப்ப ஸ்டார்டிங்ல எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு கேக்குறாங்க. ஸ்டார்டிங்ல எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு பாருங்களேன். 9, 12 பேர் இருந்தாங்க. அப்ப ஸ்டார்டிங்ல 12 பங்கு மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க. ஒரு பங்குன்றது 20 அப்படின்னா இப்போ 12 பங்குன்றது 240 பேர். ஓகேவா? 240 நம்ம சொல்லிடலாம். அப்படி இல்லைன்னா முதல்ல கூட இவ்வளவு எல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஆட் பண்ணி பார்த்தா 12 டிவைட் ஆகுற மாதிரி ஆப்ஷன்ல ஒன்னே ஒண்ணு இருந்தா அதுதான் நம்மளோட ஆன்சர். அப்படி பாத்தீங்க அப்படின்னா 240 மட்டும் தான் இருக்கு. ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சர். நம்ம என்ன பண்ணிக்கலாம் சொல்லிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் யோசிக்கும் போது யோசிச்சிருந்தீங்கன்னா அந்த மெத்தட்ல அழகா இன்னும் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கலாம். இது அடுத்தது. சரியா? இதுவும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அடுத்த கேள்வி போலாம். 2 ஆப்ஷன் இருக்கும்போது கண்டிப்பா இந்த மெத்தட் போட்டுதான் ஆகணும். ஓகே, ஒரு பள்ளியில் 10ஆம் வகுப்பு பிரிவுல 3 பிரிவுகள் இருக்காங்க. அவங்கள இருக்கக்கூடிய ரேஷியோ பாத்தீங்கன்னா 3:5. ஓகேவா?
3:5:8 அப்படின்னு சொல்லிட்டு 3 செக்ஷன் இருக்கு 10th. 3 பிரிவுகளில் முறையே 15, 30, 15 மாணவர்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டால் புதிய விகிதம் 4:7:9 அப்படின்னா புதிய சேர்க்கைக்கு முன் மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை. அப்போ புதிய சேர்க்கைக்கு முன் அப்படின்னா இங்க தானே கேட்கிறாங்க 8, 8, 16. அப்போ 16ஆல் டிவைட் ஆகிற மாதிரி ஆப்ஷன்ல என்ன இருக்கோ அதுதான் நம்மளோட ஆன்சர். அப்படி யோசிச்சா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ணலாம் 320. ஓகேவா? இல்ல இது 16ஆல போகுமான்னு பாருங்க. போகும். ஆமாவா? இல்ல 16. இது 16ஆல போகுமா அப்படின்னா அடிச்சு பாருங்க. 4 முறை 6 4 போகுது. ஓகே, அப்ப 2 ஆப்ஷன் வந்துருச்சு. ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் பி ஆயிடுச்சு. அப்ப கண்டிப்பா நம்ம என்ன பண்ணி ஆகணும், மெத்தட் தான் போட்டாகணும். சரி, ஓகே. இங்க பாத்தீங்கன்னா 1 பங்கு கூடியிருக்கு, இங்க 2 பங்கு கூடியிருக்கு, இங்க பாத்தீங்கன்னா 1 பங்கு கூடியிருக்கு. அப்ப இங்க 15 பேரை சேர்த்தோம், ரெண்டாவதுல 30 பேரை சேர்த்தோம், அடுத்தது 15 பேரை சேர்த்தோம். அப்ப பார்க்கும்போது 1 பங்குன்றது 15, 2 பங்குன்றது 30ன்னு தெரியும் போது டைரக்டா நமக்கு என்ன தெரியுது, 1 பங்குன்றது 15 பேர்னு தெரியுது. ஆமாவா? 1 பங்குன்றது 15 பேர் தெரியுது. ஏன்னா இங்க பாருங்க, இங்க 1 பங்கு கூடியிருக்கு, இங்க 2 பங்கு கூடியிருக்கு, இங்க 1 பங்கு கூடியிருக்கு. அப்போ 1 பங்குன்றது 15, 2 பங்குன்றது 30, 1 பங்குன்றது 15. அப்ப இதுல இருந்து நம்ம 1 பங்கு 15 எடுத்துக்கலாமா? சோ ஓகே. இதுக்கு அவங்க என்ன கேக்குறாங்க, ஸ்டார்டிங் தானே கேக்குறாங்க. ஸ்டார்டிங் 16 பங்கு இருந்திருக்காங்களா? அப்ப 16 × 15 பேருக்குன்னா நம்மளோட ஆன்சர். ஓகேவா? இது எப்படி வேணா நீங்க பெருக்கலாம். ஆனா ரெண்டுமே 1ல ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஒரே ஸ்டெப்ல பெருக்கலாம். அதுக்கு என்ன பண்ணா 6ஐயும் 5ஐயும் முதல்ல பெருக்குங்க. 6 5 30. அப்ப 0 கொடுத்துட்டு 3 கேரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. 6ஐயும் 5ஐயும் கூட்டினா 11, 3 கேரியா ஞாபகம் வச்சுங்க. அப்ப 11 + 3 14, மீதி ஒரு 1 கேரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க நம்ம 1 தான் கொடுக்கணும், கேரி இருக்குன்றதுனால 2. அப்ப 240 பேர். ஓகேவா? அப்போ அந்த கிளாஸ்ல ஸ்டார்டிங்ல எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்கன்னா ஆப்ஷன் ஏ 240 மெம்பர்ஸ். ஓகேவா? சோ ஓகே. அடுத்தது, ஒரு குடும்பத்தின் வருமானம் மற்றும் செலவுக்கான விகிதம் 19:13 சொல்லிட்டாங்க. அப்ப செலவு தொகை 29,510 பேரா இருந்தால் சேமிப்பு தொகை என்ன? ஓகே, அப்ப அவங்களோட சேவிங்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. வருமானத்துக்கும் செலவுக்குமான விகிதம் 19:13. ஓகேவா? இது வருமானத்துக்கும் இது செலவுக்கான ரேஷியோ. அப்ப எத்தனை பங்கு அவங்க சேமிச்சிருப்பாங்கன்னு பாக்கலாமா? 19 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது 13 ரூபாய் செலவு செஞ்சிருக்காரு அப்படின்னா அப்ப எவ்வளவு சேமிச்சிருப்பாரு அவரு? 6 பங்கு சேமிச்சிருப்பாரு. ஏன்னா தெரியுதுங்களா, பார்க்கும்போது கழிச்சா வருமானத்துல இருந்து செலவு கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? சேமிப்பு கிடைக்கும். அப்ப அவங்க கேட்கறது சேமிப்பு தானே கேட்கறாங்க. அப்ப இந்த 6 பங்கு தொகை தானே கேட்கறாங்க. அப்ப 6ஆல் டிவைட் ஆகுற மாதிரி ஆப்ஷன்ல 1 இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுங்க. ஒன்னே தான் ஆன்சர் பண்ணிட்டு வந்துருங்க. 2 இருக்கும்போது மெத்தடுக்குள்ள போங்க. ஓகேவா? 6ஆல் டிவைட் ஆகுனா 2 and 3 எல்லாமே 2ஆல் ஆகும். 3ஆல் ஆகுமான்னு பார்த்தா இது ஆகும். இது பாத்தீங்கன்னா 3ஆல் ஆகாது, இதுவுமே 3ஆல் ஆகாது, இது பாத்தீங்கன்னா 3ஆல் ஆகும். அப்ப 2 ஆப்ஷன் வந்துருச்சு. அப்ப இந்த 2 ஆப்ஷன் எதுன்னு கண்டுபிடிக்க நம்ம மெத்தட் தான் போட்டாகணும். சரி, ஓகே. அவங்க என்ன சொன்னாங்க, செலவு தொகைன்னு கொடுத்தாங்களா? அப்ப இந்த 13 பங்குன்றது, செலவுன்றது 13 பங்கா? அப்ப 13 பங்குன்றது 29,510 ரூபாய் அப்படின்னா அப்ப 6 பங்கு என்னன்னு கண்டுபிடிச்சா நம்மளோட ஆன்சர் வந்துடும் இல்லையா? சோ ஓகே, சால்வ் பண்ணலாமா? 13வது வாய்ப்பாட்டுல அடிக்கலாமா? 2 முறையா 26, 26 போச்சுன்னா மீதி 3ங்களா? திரும்பவும் பாத்தீங்கன்னா இதுல 26ன்றது 2 முறை தான் இருக்கும். 26 போச்சுன்னா மீதி 9, 91ல 7 முறை இருக்கும். அப்போ ஒரு பங்குன்றது 2270 அப்படின்னா அப்ப 6 பங்கு வேணும். அப்ப 6 × 2270. ஓகேவா? அப்ப பார்த்தாலே 12,000 ரூபாய் ஆயிடுது. ஒரு 1,200 ரூபாய், 13,200 ரூபாய் பிளஸ் ஒரு 420 ரூபாய். ஓகேவா? 13,200 ஒரு 420, 13,620 ரூபாய். அதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ இல்லையா? 6 × 2270 பெருக்குங்க, உங்களோட ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அடுத்த கேள்வி. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா இது எல்லாமே எஸ்எஸ்சி ஜிடில கேட்ட ரிப்பீட்டடான டைப். இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடா கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்ணிருந்தா ஓகே, இதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்ணலன்னா இப்ப கவனிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? கஷ்டமான மெத்தட் எதுவுமே நம்ம பார்க்கல. இது வரைக்கும் பார்த்த கேள்வி எல்லாமே ஈஸியா தான் பார்த்திருக்கோம். எல்லாமே ப்ரீவியஸ் கேள்வி. இது மாதிரி தான் ரேஷியோல இருந்து நமக்கு கேள்வி கேட்பாங்க. ஓகேவா? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்றது 2 டாபிக்கா பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ப்ரொபோர்ஷன் ஆல்ரெடி வீடியோ ஃபுல்லா கவர் பண்ணி போட்டிருக்கோம். அதுல ஒரு 25 கேள்வி இருக்கும். உங்களுக்கு ஒரு 5 கேள்வி கிட்ட ஹோம்ஒர்க் இருக்கும். அந்த 30 கேள்வி பிராக்டிஸ் பண்ணாலே போதும். இப்ப ரேஷியோக்கு நம்ம போடக்கூடிய இந்த கேள்விகள் எல்லாமே பாருங்க. கண்டிப்பா 20 கேள்வியில 2 கேள்வி எல்லாருமே அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, 3 எண்களின் விகிதம் கொடுத்துட்டாங்க, 3 எண்களின் கூடுதலும் கொடுத்திருக்காங்க,
மூன்று எண்களில் பெரிய எண் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. பெரிய எண்ணு கேட்கிறாங்க. இதுதான் அந்த 3 எண்களுக்கான விகிதம். இந்த 3 எண்ணுல பெரிய எண்ணுன்றது விகிதம் கண்டிப்பா எப்படி இருந்திருக்கும்? பெருசா இருக்கும். அப்ப இந்த 3 விகிதத்துல பெரிய விகிதம் எதுவோ அதுதானே பெரிய எண். அப்ப பெருசா இருக்கிறது 9. பெரிய எண்ணுன்றது கண்டிப்பா 9 பங்கா இருந்திருக்கும். அப்ப 9ஆல டிவைட் ஆகுற மாதிரி தான் பெரிய நம்பர் இருந்திருக்கும். அப்ப 9ஆல டிவைட் ஆகுற மாதிரி பண்ணல, இது ஆகாது. இது 9ஆல் ஆகும், இதுவும் 9ஆல் ஆகாது, இதுவும் 9ஆல் ஆகாது. அப்ப கண்டிப்பா அந்த பெரிய எண்ணுன்றது என்னவாதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 180 தான். ஓகேவா? எஸ்எஸ்சிஜிடியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இப்படிதான் இருக்கு, இப்படிதான் இருக்கும். ஓகேவா? இப்ப வரக்கூடிய எக்ஸாம்ல கூட இதை விட டஃபாலாம் கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா ஒரு 15ல இருந்து 17 கேள்வி வரைக்கும் ரொம்ப ஈஸியா தான் கேட்பாங்க. ஒரு 3ல இருந்து 4 இல்ல 5 கேள்வியோ தான் கொஞ்சம் டஃபா இருக்கும். மத்ததெல்லாம் நம்ம பார்த்ததுமே ட்ரிக்ஸை வச்சு என்ன பண்ணிட்டே வந்துடலாம், அழகா ஆன்சர் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த 15 கேள்வியே கண்டிப்பா ஒரு 12 நிமிஷமோ 10 நிமிஷத்துலயே ஆன்சர் பண்ணிடலாம். மீதி ஒரு 8 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி தெரியாத ஒரு 5 கேள்வி போட்டா 20 கேள்வியுமே அழகா ஆன்சர் பண்ணிட்டு வெளியே வரலாம். சரிங்களா? சோ ஓகே, இதை மெத்தட் படி போடலாமா? சரி, ட்ரிக் அங்க உங்களுக்கு ஞாபகம் இல்ல, மெத்தட் தான் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா மெத்தடும் பார்த்துடலாம். சரியா? சரி, 3 எண்களின் கூடுதல் தான் நீங்க கொடுத்துருக்காங்க. அப்ப கூடுதல்ன்றது 460. இந்த 460ன்றது எத்தனை பங்கா இருந்திருக்கும்னு பார்க்கணும். சோ ஓகே, எத்தனை பங்கா இருக்குன்னா கூடுதல் தான் சொன்னாங்க. அப்ப 3 எண்கள் கூடுதல் பங்குல என்னன்னு பாருங்க. 10, 17, 23 பங்கு. ஓகேவா? அப்ப 23 பங்குன்றது தான் 460 அப்படின்னா பெரிய நம்பர் கேட்கறாங்க. பெரிய நம்பர்ன்றது 9 பங்கு. இதை கண்டுபிடிச்சா இந்த ரேஷியோ கேள்வி முடிஞ்சிருச்சு. பர்சன்டேஜ் மாதிரியே தான் கொடுக்கப்பட்ட மதிப்பு எத்தனை பங்குன்னு பாருங்க, நாம கண்டுபிடிக்க வேண்டியது எத்தனை பங்குன்னு பாருங்க. பார்த்தா நம்மளோட ஆன்சர் ஈஸியா வந்துடும். ஓகேவா? ஒரு முறை 20 முறையா, அப்ப ஒரு பங்குன்றது 20 அப்படின்னா அப்ப 9 பங்குன்றது 180. நம்மளோட ஆன்சர் டோட்டலாவே அவ்வளவுதான். பர்சன்டேஜும் ரேஷியோவும் ஒண்ணுதான், எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. ஓகேவா? சரி, ஓகே, அடுத்த கேள்வி. 3 எண்களின் கூடுதல் கொடுத்துட்டாங்க. முதல் எண்ணிற்கும் இரண்டாவது எண்ணிற்குமான விகிதம், ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்குமான ரேஷியோ 3:4, செகண்ட் நம்பருக்கும் தேர்ட் நம்பருக்குமான ரேஷியோ 3:5 சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது செகண்ட் நம்பர் என்ன, அப்ப ரெண்டாவது நம்பர் என்னன்னு சொல்லி கேட்கலாம். அப்ப இந்த மாதிரி பிரிச்சு 2 சின்ன சின்ன ரேஷியோவா இருக்கு, இதை கம்பைன் பண்ணாதானே நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பருக்கான ரேஷியோ கம்பைனிங்கா நமக்கு கிடைக்கும். கிடைச்சாதான் நம்மளால அடுத்த ஆன்சரே பண்ண முடியும். சரி, பார்ப்போம். என்ன பண்ணலாம்? செகண்ட்ல முடிஞ்சிருக்கு, செகண்ட்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன எடுக்கணும், செகண்டுக்கு என்ன எடுக்கணும், தேர்டுக்கு என்ன எடுக்கணும் நீங்க பார்த்தா கூட சரி, இல்ல A:B, B:C நீங்க வச்சுக்கிட்டாலும் சரி. இல்ல ஆர்டர் வந்து இங்க செகண்ட்ல முடிஞ்சிருக்கு, செகண்ட் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட், மிடில், லாஸ்ட் எடுத்தாலும் சரி, உங்களோட விருப்பம். ஆனா இதெல்லாம் நம்ம எங்க பார்த்தோம்னா கம்பைனிங் ரேஷியோ ஸ்டார்டிங்ல பார்த்துட்டோம். இந்த மாதிரி 2 ரேஷியோவை கம்பைன் பண்ணி எப்படி ஒரே ரேஷியோவா சொல்றது அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். சரி, ஓகே. அப்ப 3:3. அடுத்தது பாத்தீங்கன்னா இதுக்கு 4:3, இதுக்கு பாத்தீங்கன்னா 5:4. ஓகேவா? நான் யாருக்கு என்ன இருக்குன்னு பார்த்துதான் பண்ணிருக்கேன். இவ்வளவு ஸ்பீடா என்னால பண்ண முடியுது. அப்ப நீங்களும் பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட்ல ஸ்பீடா பண்ணிடலாம். நீங்க எதுவுமே ஃபில் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஏதாச்சும் சால்வ் பண்ண முடியுமான்னு பாருங்க. எதுவுமே சால்வ் பண்ண முடியாது. ஆமா தானே? அப்ப 9:12:20. நமக்கு தேவை செகண்ட் நம்பர் தானே. செகண்ட் நம்பர் எத்தனை பங்கு இருக்கு? 12 பங்கு இருக்கு. அப்ப 12ஆல் டிவைட் ஆகுற மாதிரி தானே அது இருக்கும். 12ஆல் டிவைட் ஆகுற மாதிரி ஆப்ஷன்ல பாருங்க. இதுவும் 12ஆல் ஆகாது, இதுவும் ஆகாது, இதுவும் ஆகாது. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அப்ப ஆப்ஷன் டி தான் அந்த செகண்ட் நம்பர். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஓகேவா? எஸ்எஸ்சி ஜிடில கேட்டிருக்க எல்லா கேள்வியுமே திரும்பவும் சொல்லிட்டா ஒரு 75% ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்கும். நீங்க வெறும் எதால டிவைட் ஆகும்னு பார்த்தாலே இந்த ரேஷியோ கேள்வி நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஏதோ ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் 2 ஆப்ஷன் இருக்கும். அப்ப மட்டும் நீங்க போயிட்டு மெத்தட் போட்டாலே உங்களோட ஆன்சரை பண்ணிடலாம். சரியா? இல்ல அப்படின்னா 123ன்றது 3 எண்களின் கூடுதல். பங்குல பார்த்தா கூடுதல் என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 31 பங்கு இருக்கு. ஆமாவா? 41 பங்கு இருக்கா? அப்ப 41 பங்கு தான் 123. நமக்கு தேவை செகண்ட் நம்பர். செகண்ட் நம்பர் 12 பங்கு. இதை கண்டுபிடிச்சா உங்களோட ஆன்சர் வந்துடும். சரியா? ஒரு முறை 3 முறை, அப்ப 12 × 3 36. செகண்ட் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 36. ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். எல்லாமே எஸ்எஸ்சி ஜிடியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இந்த லெவலுக்கு தான் இருக்கு, அதனால பயப்படாதீங்க. இது வரைக்கும் நல்லா பார்த்தாலே நல்லாவே ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்தது அனில் மற்றும் விகாஷ் ஆகியோரின் வருமானங்களின் விகிதம் 8:5. ஓகே, அப்ப அனில், விகாஷ் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்களோட வருமானங்களின் விகிதம் பாத்தீங்க அப்படின்னா 8:5. விகாஷ் என்பவர் அனிலை விட 3000 ரூபாய் குறைவாக பெறுகிறார். ஓகேவா? அனிலை விட 3000 ரூபாய் கம்மியான சம்பளம் யாருக்கு கிடைக்குது? விகாஷ் கிடைக்குது அப்படின்னா அனில் மற்றும் விகாஷ் வருமானத்தின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அவங்களோட வருமானங்களின் விகிதங்களின் கூடுதல் முதல்ல என்னன்னு பாருங்க.
இவருக்கு ஒரு 8 பங்கு வருமானம், இவருக்கு ஒரு 5 பங்கு வருமானம். அப்ப கூடுதல் அப்படின்றது 13 பங்கா, கூடுதல்ன்றது எத்தனை பங்கு? 13 பங்கு. அப்ப 13ஆல டிவைட் ஆகிற மாதிரி தான் அவங்களோட வருமானத்தையும் கூடுதல் இருக்கும். அப்ப 13ஆல எந்த ஆப்ஷன் டிவைட் ஆகுன்னு பாருங்க. 5000மும் போகாது, 13 போகும், 8000மும் போகாது, 14,000மும் போகாது. அப்ப கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மட்டும் தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? அப்ப கண்டிப்பா ரெண்டு பேரோட வருமானங்களின் கூடுதல் ஆப்ஷன் பி மட்டும் தான். திரும்பவும் பாருங்க, இது எஸ்எஸ்சி ஜிடியோட ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான். ஏதோ இந்த மாதிரி ஆப்ஷன் செலக்ட் ஆகுற மாதிரி எல்லாம் இல்ல, எல்லாத்தையுமே ஃபுல்லாவே 2024 25 மொத்தமே பார்க்கும்போதுமே இந்த மாதிரி கேள்விகள் மட்டும் தான் எஸ்எஸ்சி ஜிடில கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ரேரா மட்டும்தான் 2 ஆப்ஷன் வர மாதிரி கேட்டிருக்காங்க. அங்கேயும் மெத்தட் ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி தான் கேட்டிருக்காங்க. சரியா? சோ ஓகே, இதை மெத்தட் படி போடுவோமா? சோ ஓகே, ரெண்டு பேருக்குமான வித்தியாசம் தானே கொடுத்தாங்க. விகாஷ் என்றவரு அணிலை விட 3000 ரூபாய் சம்பளம் கம்மியா வாங்குறார். பங்குல எத்தனை பங்கு கம்மியா வாங்குறாருன்னு பாருங்க. 3 பங்கு கம்மியா வாங்குறாரா விகிதத்துல? அப்ப 3 பங்குன்றது 3000 அப்படின்னா நமக்கு தேவையானது அவங்களோட கூடுதல்ன்றது 13 பங்கு. 3 பங்குன்றது 3000 அப்படின்னா அப்ப 13 பங்குன்றது 13,000. அவ்வளவுதாங்க சார், அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? அடுத்த கேள்வி. இரு எண்களின் விகிதம் 3:5, அவற்றின் பெருக்கல் பலன் 3375 அப்படின்னா அந்த இரு எண்களின் கூடுதல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? அந்த இரு எண்களின் கூடுதல்னா விகிதத்துல இது ஒரு 3 பங்கு, இது ஒரு 5 பங்கு. அப்ப கூடுதல்ன்றது 8 பங்கு. அப்ப கண்டிப்பா அந்த ரெண்டு எண்களோட கூடுதல்ன்றது 8ஆல டிவைட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். அப்ப 8ஆல் டிவைட் ஆகும்னா 75 போகாது, 120 8ஆல் டிவைட் ஆகும், 90 8ஆல் டிவைட் ஆகாது, 135 8ஆல் டிவைட் ஆகும். அப்ப கண்டிப்பா அந்த ரெண்டு எண்களின் கூடுதல்ன்றது என்னவா மட்டும்தான் இருக்கும்? 120 தான். சரியா? அதாவது இந்த டைப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடா எஸ்எஸ்சிஜில இந்த டைப்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். டக்கு நம்ம ரேஷியோ பார்த்தாலே நம்மளோட ஆன்சர் நம்ம என்ன பண்ணிடலாம்? டிக் பண்ணிடலாம். எதுவுமே நம்ம சால்வ் பண்ண வேணாம். ஒரு 2 செகண்ட் ஆயிருக்குமா? அவ்வளவுதான். ஓகேவா? ஈஸியா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்மளோட ஆன்சர்ஸை நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி ஓகே, இதை மெத்தட் படி போடுவோமா? சரி ஓகே. அவற்றின் பெருக்கல் பலன் 3375 சொன்னாங்களா? அப்ப இந்த 3375 எத்தனை பங்குக்கு ஈக்குவல் தான் நம்ம இங்க கொடுக்கணும். அடுத்து நாம கண்டுபிடிக்க வேண்டியது அந்த ரெண்டு எண்களின் கூடுதல். அப்ப அந்த ரெண்டு எண்களின் கூடுதல்ன்றது 8 பங்கு. அப்போ எக்ஸ். ஓகேவா? 8x தான் நம்ம என்ன பண்ண போறோம்? கண்டுபிடிக்க போறோம். இது வரைக்கும் இங்க எங்கேயுமே ரேஷியோக்கு எக்ஸே கொடுத்துருக்க மாட்டோம். நம்ம அப்படியேதான் வச்சிருப்போம். ஆனா ஏன் இங்க மட்டும் எக்ஸ் கொடுத்தீங்க, ஏன் இங்க 8x கொடுத்தீங்க? இது வரைக்கும் பார்த்த ஒரு கேள்வியில கூட எக்ஸ் வரல அப்படின்னா இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஓகேவா? பெருக்கல் பலன் கொடுத்திருக்கிறது பெருக்கல் பலனா இருந்தால் கண்டிப்பா ரேஷியோ நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ் கொடுத்துதான் அடுத்து அந்த சம் என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும். அதே கூடுதல் வித்தியாசம் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா தேவையில்லை. ஆனா பெருக்கல் பலன், வர்க்கம், கணம் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல ரேஷியோக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் கொடுக்கணும். மறந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஓகேவா? சரி ஓகே, கண்டுபிடிப்போம். பெருக்கல் பலன் தானே சொன்னாங்க. அப்ப அந்த ரெண்டு நம்பரையும் பெருக்குனா தானே அது இங்க இருக்கக்கூடிய பங்கு கிடைக்கும். அப்ப இது 3x, இது 5x. இன்னொரு நம்பர் ரெண்டையும் பெருக்குனா கிடைக்கக்கூடிய ஆன்சர் தானே 3375. அப்ப ரெண்டையும் பெருக்குனா நமக்கு என்ன வரும்னு பாருங்க. 3 × 5 முதல்ல நம்பரை பெருக்கிக்கோங்க. 15. ஓகேவா? 15 x × x ஸ்கொயர். ஓகே, அப்ப 15x ஸ்கொயர்ன்றதா இந்த 3375. ஓகே, அப்ப 8x என்னன்னு கண்டுபிடிக்கும். 15ஆல இதை அடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். 2 முறை மீதி 3. இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா 30ன்றது 2 முறை, மீதி ஒரு 7ங்களா? 75ல எத்தனை முறை இருக்கும்னா 5 முறை இருக்கும். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் 225 அப்படின்னா அப்ப எக்ஸ்ன்றது 15. ஓகேவா? எக்ஸ்ன்றது என்னது? 15. அப்ப 8xன்றது 8 × 15. ஒரு 80, ஒரு 40, 120. ஓகேவா? அப்ப 8x அந்த ரெண்டு எண்களின் கூடுதல்ன்றது 120. மெத்தட் படி போட்டா இவ்வளவு போடணும். இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு முறை ஆப்ஷனை பாருங்க. ஓகேவா? எப்பவுமே அப்படிதான் சொல்லுவோம், ஒரு முறை ஆப்ஷனை பாருங்க. ஒன்னே ஒண்ணு இருந்துச்சுன்னா ஓகே, 2ஓ 3ஓ இருக்கும்போது மட்டும் போயிட்டு என்ன பண்ணுங்க? மெத்தடை போடுங்க. சரியா? அடுத்த கேள்வி. இரு எண்களின் விகிதம் 8:9, அவற்றின் கூடுதல் 102 அப்படின்னா அவற்றின் வித்தியாசம் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. இந்த மாதிரி கேள்வி கூட முதல்ல போயிட்டு ரேஷியோல அது எத்தனை பங்கு இருக்கு அப்படின்னு தான் பார்க்க சொல்லுவேன். அப்ப ரேஷியோல பாத்தீங்கன்னா வித்தியாசம்ன்றது ஒரு பங்கு தான் இருக்கு. 8 பங்குக்கும் 9 பங்குக்கும் வித்தியாசம் ஒரு பங்கு. அப்போ 1ஆல டிவைட் ஆகிற மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்கும் போய் பாருங்க அப்படின்னு சொல்றது நிச்சயமா அது செட் ஆகாது. எல்லாருக்கும் தெரியும். ஏன் அப்படின்னா எல்லா எண்களுமே, அனைத்து எண்களுமே 1ஆல் வகுப்படும். 0 கூட 1ஆல வகுப்படும். 0வை 1ஆல வகுத்தா ஆன்சர். ஓகேவா? 0 / 1ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா அதே நம்பர். எந்த நம்பரை 1ஆல வகுத்தாலும் நமக்கு ஆன்சர் சேம் நம்பரே தான் கிடைக்கும். அப்ப எல்லா நம்பருமே 1ஆல டிவைட் ஆகும். கண்டிப்பா இங்க ட்ரிக் செட் ஆகாது. மெத்தட் போட்டே ஆகணும். ஓகே, இரு எண்களின் கூடுதல் 102ன்னு சொன்னாங்களா? சரி ஓகே,
அப்போ ரேஷியோல அது எத்தனை பங்கு இருக்கு கூடுதல் பாத்தீங்கன்னா 9 பிளஸ் ஒரு 8 17. அப்ப 17 பங்குன்றது 102 இருந்தால் நமக்கு தேவையானது ஒரு பங்கு. கண்டுபிடிச்சா நம்மளோட ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஒரு முறை 6 முறை 17 படிச்சிருங்க, இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரியா? ஒரு பங்குன்றது 6 அப்படின்னா அப்போ நம்மளோட ஆன்சருமே ஒரு பங்கு தான். அப்போ நம்மளோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த லெவல்ல தான் இருக்கு. தயவு செஞ்சு ரேஷியோ ப்ரொபோர்ஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? 2 கேள்வி ஈஸியா அட்டென்ட் பண்ணிடலாம். அடுத்து எம் மற்றும் என் ஆகியோரின் மதிப்பெண்களின் விகிதம் 10:11 அப்படின்னா எம் பெற்ற மதிப்பெண்கள் 200 எனில் என் பெற்ற மதிப்பெண் என்ன? என் பெற்ற மதிப்பெண்ன்றது 11 பங்கா? ஏன்னா இது M:N. அப்ப என்னன்றது 11 பங்கு. அப்ப கண்டிப்பா என்னோட மார்க் 11 டிவைட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆப்ஷன்ல ஒன்னே ஒன்று இருந்தா ஓகே, இல்லைன்னா மெத்தட் போடலாம். 11 போகாது, 11 போகாது, 11 போகாது. அப்ப ஆப்ஷன் டி மட்டும்தான் நம்மளோட ஆன்சர். நீங்க வேணா டவுட்டா இருந்தா போய் செக் பண்ணி பாருங்க. இந்த இயர்ல இந்த ஷிஃப்ட்ல இந்த கேள்வி இருந்திருக்கும். 4 ஆப்ஷனுமே இதேதான், எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஜஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ணோடனே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்மளோட ஆன்சரை டிக் பண்ணிடலாம். சரி, ஓகே. அப்ப மெத்தட் போடலாமா? எம்முக்கும் எண்ணுக்குமான ரேஷியோ 10:11. எம் வாங்கின மார்க் 200 மார்க். அப்ப எம்மோட பங்குன்றது 10 பங்கு. ஓகேவா? அப்ப 10 பங்குன்றது 200 மார்க் அப்படின்னா நமக்கு தேவையானது என்னோட மார்க். அப்ப என்னோட மார்க்ன்றது 11 பங்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஒரு பங்குன்றது 20 அப்படின்னா 11 பங்குன்றது 220. அப்ப நம்மளோட ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். 3 எண்களின் விகிதம் கொடுத்துட்டாங்க. இதில் பெரிய மற்றும் சிறிய எண்ணின் கூடுதல் 8800 எனில் பெரிய எண்ணிற்கும் சிறிய எண்ணிற்குமான வித்தியாசம். நம்மளோட கேள்வி என்னன்னு பாருங்க. பெரிய எண்ணிற்கும் சிறிய எண்ணிற்குமான வித்தியாசம். அப்ப முதல்ல இது எத்தனை பங்கா இருக்குன்னு பார்க்கலாம். இருக்கிறது இதுதான் பெரிய நம்பர், இருக்கிறது இதுதான் சின்ன நம்பர். அப்ப இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம்ன்றது 5 பங்கு. கண்டிப்பா நம்மளோட ஆன்சர் 5ஆல டிவைட் ஆகுற மாதிரி இருக்கும். ஆப்ஷனை பார்த்தா எல்லாமே 5ஆல் டிவைட் ஆகுற மாதிரி இருக்கும். அப்ப கண்டிப்பா மெத்தட் போட்டு தான் ஆகணும். சரியா? சரி, அவங்க என்ன கொடுத்தாங்க? 8800 ஒரு மதிப்பு கொடுத்தாங்கல்ல, இந்த மதிப்பு எத்தனை பங்குன்னு போடணும். நம்ம 8800 எத்தனை பங்கு நீங்க கொடுக்கணும். நாம கண்டுபிடிக்க வேண்டியது வித்தியாசம் இல்லையா, பெரிய நம்பருக்கும் சின்ன நம்பருக்கும் வித்தியாசம்ன்றது 5 பங்கு. அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய 5 பங்கு என்னன்னு கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துருச்சு. வேற எந்த கஷ்டமும் இல்லை. ரேஷன் ப்ரொபோர்ஷன் கேள்வி எல்லாமே இவ்வளவுதான். ஓகேவா? இந்த 2 ஸ்டெப் தான். இந்த 2 ஸ்டெப்பை முடிச்சா அழகா ஆன்சர் வந்துருப்போகுது. சரி, இந்த 8800 அவங்க என்ன சொன்னாங்கன்னு பாருங்க. பெரிய மற்றும் சிறிய எண்ணின் கூடுதல். அப்ப இது பெரிய நம்பர், இது சின்ன நம்பர். அப்ப கூடுதல் அப்படின்றது 11 பங்கு. அப்ப 11 பங்கு தான் அந்த 8800 அப்படின்னா ஒரு பங்குன்றது 800. அப்ப 5 பங்குன்றது 5 × 800 4000. சரியா? 5 பங்குன்றது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4000. அப்ப நம்மளோட ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இரு எண்களின் விகிதம் 6:5. அவற்றின் கூடுதல் 22 எனில் இரு எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் காண்க. இரு எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் கேட்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி கேள்விகளுக்கு கண்டிப்பா மெத்தட் போட்டுதான் ஆகணும். வர்க்கங்களின் கூடுதல்னா அப்படின்ற வார்த்தை வர்க்கம், கணம், பெருக்கல் பலன்னா கேள்வியில வந்துருச்சு அப்படின்னா 6:5 சொல்லக்கூடாது, 6x:5x. மத்த எங்கேயும் தேவைப்படாது. சரியா? ஒரு பங்கு 6x, இன்னொரு பங்கு 5x. இதனோட கூடுதல் தான் கொடுத்தாங்க 22. சரியா? அப்ப கூடுதல் அப்படின்னா பங்குல அது எத்தனை பங்கு இருக்குன்னா மொத்தம் 11 பங்கா. அப்ப 11x தான் 22 அப்படின்னா அவங்க கேட்கக்கூடியது இரு எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். அப்ப 2 நம்பரோட ஸ்கொயர்ஸோட சம் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இந்த நம்பரோட ஸ்கொயர் இந்த நம்பரோட ஸ்கொயருக்கு சம்மு தானே கேட்கிறாங்க. சோ கூடுதல் கேட்கறாங்கன்னா அப்ப 6 ஸ்கொயர் 36, எக்ஸ் ஸ்கொயர்ன்றது எக்ஸ். ஓகேவா? அப்ப 5 ஸ்கொயர்ன்றது 25, எக்ஸ் ஸ்கொயர்ன்றது எக்ஸ் ஸ்கொயர். இது என்னோட ஆன்சர் தானே கேட்கறாங்க. அப்ப முதல்ல நம்பர்ஸை கூட்டலாமா? இல்ல 36 எக்ஸ் ஸ்கொயர் 25 எக்ஸ் ஸ்கொயர் சேர்த்தா என்ன வரும்? 50, 61 எக்ஸ் ஸ்கொயருங்களா? சோ ஓகே, இது வரைக்கும் வந்துட்டோம். இதை கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துருச்சு. இல்ல 61 டிவைட் ஆகிற மாதிரி நம்மளோட ஆன்சர் இருக்கும், நீங்க கண்டுபிடிச்சாலும் சரி. இப்போ எக்ஸ் என்னன்றது இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாமா? எக்ஸ்ன்றது என்னது? 2. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ன்றது 4. அப்ப 61 × 4 தான் நம்மளோட ஆன்சர். பெருக்குனீங்கன்னா 244. அப்ப நம்மளோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 244. ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? 64 டிவைட் ஆகிற மாதிரி என்ன கண்டுபிடிச்சாலும் நம்மளோட ஆன்சர் நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா சொல்லிடலாம். ஓகே, அடுத்தது 4 எண்களின் விகிதம் கொடுத்துட்டாங்க. அவற்றின் கூடுதல் 68 எனில் முதல் மற்றும் 4வது எண்ணின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. முதல் மற்றும் 4வது எண்ணின் கூடுதல். அப்ப முதல் மற்றும் 4வது எண்ணின் கூடுதல்னா பங்குல பாருங்க, இது ஃபர்ஸ்ட் நம்பர், இது 4வது நம்பர். அப்ப அவங்க கேட்கக்கூடிய ஆன்சர்ன்றது 17 பங்கு. ஆமாவா? அவங்க கேட்கக்கூடிய ஆன்சர்ன்றது 17 பங்கு. அப்ப 17ஆல் டிவைட் ஆகிற மாதிரி ஆப்ஷன் ஒன்னே ஒண்ணு இருந்தா அதுதான் ஆன்சர். அப்படி பாத்தீங்கன்னா
இது 17ஆல போகாது, இதுவும் 17ஆல போகாது. ஆனா 68ம் 34ம் 17ஆல போகும். அப்ப ரெண்டு ஆப்ஷன் வருது, அப்ப மெத்தட் போட்டுதான் ஆகும். சோ அவங்க கொடுத்துருக்கிறது 68ல இந்த 68 எத்தனை பங்குன்னு கண்டுபிடிச்சா 17 பங்கு சொல்லிடலாம் இல்லையா? 68ன்றது அவற்றின் கூடுதல், அப்ப 4 எண்களின் கூடுதல் சொல்லிருக்காங்க. அப்ப என்ன வரும்னு பாருங்களேன், 19, 27, 34. 34 பங்கு தான் 68, அப்ப 17 பங்குன்றது அப்படியே இதுல டிட்டோவா பாதியா? 34ல பாதி தானே 17, அப்ப 68ல பாதி 34ன்னு சொல்லலாம். இல்ல இது ஒரு முறை இது ரெண்டு முறை அப்படின்னா 17 பங்குன்றது 34 இப்படியும் சொல்லலாம். சரியா? அப்ப நம்ம ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸி, தயவு செஞ்சு பயப்படாதீங்க. அடுத்து வரக்கூடிய இந்த எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம ரொம்ப சூப்பரா பண்ணுங்க, எல்லாருமே பாஸ் பண்ண முடியும். சரியா? அடுத்தது 36வது கேள்வி, இரு எண்களின் விகிதம் 3:1, அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 810 எனில் அந்த இரு எண்களின் கூடுதல் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த இரு எண்களின் கூடுதலா? அப்ப இந்த இரு எண்களின் கூடுதல்ன்றது 4 பங்கா? 4ஆல டிவைட் ஆகுற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் இருந்தா அதுதான் நம்மளோட ஆன்சர். முதல்ல நம்ம அதுதான் போய் செக் பண்ணணும். 2 3 இருக்கும்போது தான் நம்ம மெத்தட் போடும். இது 4ஆல போகாது, இது 4ஆல போகும், இதுவும் 4ஆல போகும், இதுவும் 4ஆல போகும். 3 ஆப்ஷன் வந்துருச்சு. அப்ப கண்டிப்பா நம்ம என்ன பண்ணியாகணும், மெத்தட் போடணுமா? வர்க்கங்களின் கூடுதல் கொடுத்துருக்காங்க, அப்ப கண்டிப்பா நம்ம என்ன கொடுக்கணும், எக்ஸ் கொடுக்கணுமா? அப்ப 3x² பிளஸ் 1x² ஆன்சர் தான் என்னது, 810. அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 4x கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 4x. ஏன்னா அந்த எண்களின் வர்க்கங்களின் கூடுதல், அப்ப அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா வரக்கூடிய ஆன்சர் தான் 810ன்னா அப்ப அதோட கூடுதல் அப்படின்னா 4x தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சால்வ் பண்ணுவோமா? 9x² பிளஸ் 1x² ஈக்குவல் டு 810. அப்ப 10x², 10x²ன்றது 810 அப்படின்னா x²ன்றது 81, அப்ப xன்றது 9. இது வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் தானே? x²ன்றது 81னா x வேணும், அப்ப இங்க இருக்கக்கூடிய ஸ்கொயர் அந்த சைடு போகும், ஸ்கொயர் ரூட்டா போகும். அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81ஓட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 9. அப்ப xன்றது 9ஆ இருந்தா 4xன்றது 36. அப்ப நம்மளோட ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 36. ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? சோ ஓகே, அடுத்த கேள்வி. ஓகே, 3 எண்களின் விகிதம் கொடுத்திருக்காங்க, அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் கொடுத்திருக்காங்க, அதில் பெரிய எண்ணை காண்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்ப வர்க்கங்களின் கூடுதல் இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், எக்ஸ் கொடுத்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணுமா? 3x the whole square plus 5x the whole square plus 7x the whole square ஈக்குவல் டு தான் நமக்கு என்ன வருதுன்னா 1328. அப்படின்னா அவற்றில் பெரிய எண், அப்ப பெரிய எண்ணுன்றது 7x. அப்ப 7x ஆல டிவைட் ஆகுமா? ஆப்ஷன் ஒண்ணே ஒன்று இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, அப்புறமா மெத்தட் போடுங்க. ஓகே, எப்பவுமே இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மெத்தட் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸ்பீட்ல நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 7ஆல் டிவைட் ஆகிற மாதிரி ஆப்ஷன் எத்தனை இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? 2 3 இருக்கும்போது மட்டும் மெத்தடுக்கு போங்க. ஒன்னே ஒன்று இருந்தா தயவு செஞ்சு மெத்தட் போடாதீங்க. ஆப்ஷன் டிக் பண்ணிட்டு அடுத்த கேள்வி போயிருங்க. ஓகேவா? 7ஆல போகாது, 7ஆல போகும், 7ஆல போகாது, 7ஆல போகாது. அப்ப கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி மட்டும்தான். அழகா முடிச்சலாம். ஓகேவா? இல்ல கண்டிப்பா 2 இருக்கு அப்படின்னா மெத்தட் போடணும். ஓகேவா? ஒன்னே ஒன்று இருக்குன்னா கண்டிப்பா என்ன பண்ணக்கூடாது, மெத்தட் போடக்கூடாது. போற ஸ்பீட்ல நானே ஸ்டார்ட் பண்ணிட்டா தப்பு. ஓகேவா? ஒன்னே ஒன்று இருந்துச்சுன்னா அதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, இங்க பண்ணலாம். 9x² plus 25x² plus 49x² ஈக்குவல் டு தான் என்னது 1328. இதெல்லாம் ஆட் பண்ணலாமா? 40 60 78 83. ஓகேவா? அப்ப 83x²ன்றது தான் 1328. அப்ப 83ஆல அடிக்கலாமா? எத்தனை முறை வரும்னா ஒரு முறை வரும், மீதி 17 47 49. அப்ப 498ல எத்தனை முறை இருக்கும் அப்படின்னா ரொம்பலாம் யோசிக்காதீங்க. x² கண்டுபிடிக்க போறோம். x² தான் இங்க வரக்கூடிய வேல்யூ. அப்ப x கண்டுபிடிக்கும் போது இங்க கண்டிப்பா வரக்கூடிய ஸ்கொயர் வேல்யூவா தான் இருக்கும். 1ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஸ்கொயர் வேல்யூன்றது 16 தான், வேற எதுவுமே இல்லை. அப்போ 6 3s are 8ல தான் முடியும். அப்ப கன்ஃபார்மா 6 டைம்ஸ் இருக்கு. அப்ப x ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 4. இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக். ஓகேவா? நிறைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம். அப்போ நம்மளோட எக்ஸாம்ல நிறைய இடத்துல இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ இல்லை நான் 498ல 83 எத்தனை முறை இருக்குன்னு யோசிக்க கண்டிப்பா அங்க டைம் ஆகுமா இல்லையா? x² கண்டிப்பா இங்க வரக்கூடிய ஸ்கொயர் வேல்யூவா தான் இருக்க போகுது. அப்போ 1ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஸ்கொயர் வேல்யூ கண்டிப்பா 16 மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. கண்டிப்பா இங்க 6 டைம்ஸ் 6 டைம்ஸ் வருதான ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. 6 × 3 8ல தான் முடியுது. அப்ப கன்ஃபார்மா 6 தான். அப்ப xன்றது 4 கண்டுபிடிச்சிட்டுமா? நம்மளோட ஆன்சர்ன்றது 10 15. x²ன்றது 4ங்களா? அவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, பெரிய எண் கேட்டிருக்காங்க. அப்ப பெரிய எண்ன்றது 7x. அப்ப 7 × 4
28. அந்த பெரிய நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 28. ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் ரேஷியோ ப்ரொபோர்ஷன். இதுக்கு முன்னாடி பார்க்கல அப்படின்னா கூட இன்னைக்கு வரக்கூடிய இந்த ரேஷியோ வீடியோ, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ப்ரொபோர்ஷன் சொல்லிட்டு அமரன் சீரிஸ்ல போட்டிருக்க ஒரு வீடியோ, அடுத்தது பார்ட் 2 சொல்லிட்டு இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன் இன்னொரு வீடியோ வரப்போகுது. இந்த மூணையும் பார்த்தாலே 2 கேள்வி ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல எல்லாருமே அட்டென்ட் பண்ணிடலாம். எல்லாருமே சரியா? கண்டிப்பா இந்த லெவல்ல தான் இருக்கும். நம்மளுமே பார்க்கும்போது டஃப்பான மெத்தட, ரொம்ப டைம் எடுக்கக்கூடிய மெத்தட பார்க்கல. ஒரு கேள்வியை அங்க ஸ்கிரீன்ல பாக்குறோம், அதை ரொம்ப சீக்கிரமா எப்படி ஆன்சர் பண்ணணும், அதே வகையில எப்படி சரியா பண்ணணும்ன்ற மாதிரி தான் பார்த்திருக்கோம். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இதுக்கடுத்து ஹோம்ஒர்க் சம்ஸும் நம்ம இது வரைக்கும் பார்த்த பேட்டர்ல ப்ரீவியஸ் கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்ஸா வரப்போகுது. தயவு செஞ்சு எல்லாருமே போட்டு பாருங்க. தெரியும் தெரியல அந்த மாதிரி எதுவுமே பிரச்சனை வச்சுக்காதீங்க. எல்லாருமே அந்த கொஸ்டினை பார்த்து ஒரு முறை கை வச்சு போட்டு பாருங்க. உங்களுக்கு நாம சொல்லி கொடுத்த மெத்தட்ல ஸ்பீடா ஆன்சர் வருதான்னு முதல்ல செக் பண்ணுங்க. வரல அப்படின்னா பேசிக் மெத்தட் போய் போட்டு பார்த்துட்டு அப்புறம் ஸ்பீட் மெத்தடுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி கண்டிப்பா வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருமே ஆன்சர் பண்ணணும். நீங்க எவ்வளவு பேர் ஆன்சர் பண்றீங்க, உங்களுக்கு இந்த வீடியோ எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு வச்சு மட்டும்தான் அடுத்த வீடியோ கண்டிப்பா போடுறதா இல்லையான்னு யோசிக்க முடியும். ஏன் அப்படின்னா கண்டிப்பா லாஸ்ட் டைம் வந்துட்டோம், எக்ஸாமுக்கு லாஸ்ட் டைம் வந்துட்டோம். இங்கேயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே அவங்க கொஞ்சம் மார்க்ல லேக் ஆகுறவங்க எல்லாம் அடுத்து மேல கொண்டு வரணும், அவங்களையும் பாஸ் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு எங்க சைட்ல இருந்து அவங்களுக்கு நிறைய டெஸ்ட், நிறைய ரிவிஷன் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கும் வீடியோ போடணும், உங்களுக்கும் டாபிக்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த வீடியோக்கு எவ்வளவு ரெஸ்பான்ஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான். கண்டிப்பா 4 கொஸ்டின் ஹோம்ஒர்க் கொஸ்டினுக்கு அதை போட்டு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் பார்த்து மட்டும்தான் நெக்ஸ்ட் வீடியோ. ஏன்னா இது டைட்டான ஒரு டைம். லாஸ்ட் டைம் கண்டிப்பா 1 மந்த் கிராஷ் கோர்ஸ் நம்ம இதுல போயிட்டு இருந்தது, கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஓகே, 1 மந்த்ல ஃபுல் மேக்ஸ் கவர் பண்ணிருக்கோம். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம். இங்க இருக்கக்கூடிய பசங்களை கேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கு மேல உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படின்னா நீங்க கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸை பொறுத்து தான். சரிங்களா? சோ ஹோம்ஒர்க் கொஸ்டின் பார்த்துடலாம். ஓகே, இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் எஸ்எஸ்சி ஜிடியோட 2025ல கேட்டிருந்த கேள்வி. போட்டு பார்த்துட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின். இது பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின். இது ஃபோர்த் கொஸ்டின். ஓகேவா? மொத்தமா 4 கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம் இருக்கு. போட்டு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. இதை வச்சுதான் நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2 போறதா இல்லையான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணணும். தேங்க்யூ.